அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நபில்தோறும் நூல் நயத்தின் சென்ற வார நிகழ்வு 43வது பகுதி 2ஆக இன்றைய கூட்டம் அமைகிறது. இந்த இணைய வழி கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் என் பணிவான மாலை வணக்கங்கள். கடந்த வாரங்களில் சில பெரியோர்கள், தமிழறிஞர்கள், சான்றோர்கள் இயற்கை எய்தியுள்ளார்கள். அதில் முக்கியமாக வானுவம்பேட்டை திருவள்ளூர் இலக்கிய மன்றத்தை உறுப்பினராக தொடக்க காலத்தில் இருந்தே அந்த தலைவரின் புலவர் கோ பார்த்தசாரதி அவர்களுக்கு உறுதுணையாக திருக்குறள் பணியாற்றிய கம்பன் கவிநேய செம்மல் என்னும் பட்டம் பெற்ற புலவர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் இயற்கை எழுதினார்கள். அவருக்கும் அதுபோலவே குன்றக்குடி அடிகளார், பெரிய அடிகளாரின் நிழலாக பணியாற்றிய திரு பரமகுரு அவர்கள் இயற்கை எழுதியதாக அறிகிறோம். இந்த பெருமக்கள் இருவருக்கும் 3 இயக்கங்களின் சார்பாக, அதாவது கற்க கசடர வலைதமிழ்.com மற்றும் வள்ளுவர் குரல் குடும்பத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோலவே திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் பல மனித உள்ளங்களை கொள்ளை கொண்ட மனிதநேய செம்மல் என்னும் பெயர் பெற்ற கேப்டன் என்று சொல்லக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்கள் நேற்று மரணம் அடைந்ததாக அனைவரும் அறிந்தோம். அவருக்கும் 3 அமைப்புகளின் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு இம்மூவருக்குமாக ஒரு அரை நிமிட மௌனத்தை அஞ்சலியாக செலுத்துவோம் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வழக்கம் போலவே வெள்ளிதோறும் நடைபெறும் இந்த நிகழ்வில் சென்ற வாரம் பேராசிரியர் மு சண்முகம் பிள்ளை அவர்களின் திருக்குறள் யாப்பு அமைதியும் பாட வேறுபாடும் என்ற நூலின் நயவுரையை நமக்கு முதுமுனைவர் திருஞான சம்பந்தம் அவர்கள் வழங்கினார்கள். அதில் முதல் பகுதியாக யாப்பு அமைதி பற்றி சென்ற வாரத்தில் ஒரு அழகான ஒரு நயவுரையை நமக்கு நல்கினார்கள். அதன் தொடர்ச்சியாக 2வது பகுதியாக திருக்குறள் பாட வேறுபாடு பற்றி இன்று நம்மிடையே பகிர வந்துள்ளார்கள். அவர்களை 3 அமைப்புகளின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். அதுபோலவே இந்த இணைய வழி கூட்டத்தில் நயவுரையை ரசிக்க வந்துள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களையும் 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என வரவேற்று ஐயா அவர்களை நயவுரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நயவுரையாளரை அறிமுகம் செய்வது வழக்கமாக நடக்கின்ற ஒன்று. அதை புதிதாக வந்தவர்களுக்காக நயவுரை ஆற்றுபவரை அறிமுகம் செய்து விடுகிறேன். நேற்றைய கடந்த வார உரையின் தொடக்கமாக அமைந்திருக்கிறது. இருந்தாலும் மற்றும் ஒரு முறை ஐயாவை பற்றி அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி. முதுமுனைவர் திருஞான சம்பந்தம் அவர்கள் மதுரையில் உள்ள மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியர் பணியாற்றி வருகிறார். 11 கீழ்கணக்கின் யாப்பமைதி என்ற தலைப்பில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். இவரது ஆய்வுக்காக குடியரசுத் தலைவர் விருது பெற்றவர். இது மட்டுமின்றி ராமசாமி நினைவு பல்கலைக்கழக தமிழ் பேராயம் வழங்கிய APJ அப்துல் கலாம் இளம் ஆய்வறிஞர் விருதையும் பெற்றவர். பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். அவருடைய முக்கியமான பங்களிப்பு 11 கீழ்கணக்கு நூல்களில் இருந்து வருகிறது. 11 கீழ்கணக்கு வடிவமும் வரலாறும், 11 கீழ்கணக்கு தொகுப்பும் வாசிப்பும், தமிழியல் ஆளுமைகள் என பல்வேறுபட்ட நூல்களின் ஆசிரியராக இருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார். முதுமுனைவர் பட்ட ஆய்வை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்தவர். அத்தகையரை வணங்கி வரவேற்று கடந்த ஆண்டு யாப்பமைதி குறித்து அறிய பெற்றோம். இன்று அதையும் தொடர்ந்து பாட வேறுபாட்டையும் அறிவோம். ஐயா வாருங்கள் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
கற்க கசடர வள்ளுவர் குறள் குடம்பம் படைத்தமிழ் 3 அமைப்பிற்கும் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நான் நன்றி. பேராசிரியர் மு. சண்முகம் பிள்ளையுடைய திருக்குறள் யாப்பமைதியும் பாட வேறுபாடும் என்கிற நூல் குறித்த நய உரை சென்ற வாரம் திருக்குறள் யாப்பமைதி குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. திருக்குறளினுடைய யாப்பு குறள் வெண்பா அமைப்பில் அமைந்திருந்தது. வெண்பாவினுடைய பொது இயல்புகள், குறள் வெண்பாவினுடைய அமைப்புகள், வெண்பாவில் பயின்று வரக்கூடிய எதுகை மோனை துடை நயங்களினுடைய சிறப்புகளை பற்றி போன நாம் பார்ப்போம். குறிப்பாக குறள் வெண்பா ஒரு விகற்பமாகவும் இரு விகற்பமாகவும் அமைந்திருந்த அமைப்பை பற்றியும் பார்த்தோம். அதுக்கடுத்து திருக்குறளில் பயின்று வரக்கூடிய எதுகை மோனை நயங்கள், அடிதோறும் எதுகை மோனை தொடை பெற்று வருகிற நயங்களையும் பார்த்தோம். அடிகளுக்குள் எதுகை மோனை நயங்கள் பெற்று வருகிற அமைப்பை பற்றியும் பார்த்தோம். இதற்கு அடுத்து திருக்குறளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாட வேறுபாடுகள் எவ்வாறெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது, குறிப்பாக திருக்குறள் ஓலைச்சுவடிகளிலிருந்து புத்தக வடிவத்தை அடைகிற பொழுது எத்தகைய பாட வேறுபாடுகளை கொண்டு பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது, திருக்குறளுக்கு உரை எழுதிய உரையாசிரியர் ஒவ்வொருவரும் தங்களுடைய புலமை நயத்தை பறைசாற்றக்கூடிய வகையில் எத்தகைய பாட வேறுபாடுகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள், அதில் ஒருவர் பயன்படுத்திய பாட வேறுபாட்டுக்கும் இன்னொருவர் பயன்படுத்துகின்ற பாட வேறுபாட்டுக்குமான சிறப்புகள், இவற்றையெல்லாம் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக திருக்குறளினுடைய பாட வேறுபாடுகள் எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று பார்த்தால், திருக்குறளுக்கு முந்தைய பழந்தமிழ் நூல்களின் பதிப்புகள் தோறும் பாட வேறுபாடுகள் நமக்கு தொடர்ந்து வந்திருக்கிறது. சங்க இலக்கிய நூல்களாகட்டும், காப்பியங்களாகட்டும், புகழ்பெற்ற கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்களாகட்டும் பல்வேறு பாட வேறுபாடுகளோடு வந்திருக்கிறது. குறிப்பாக கம்பராமாயணத்துடைய கடவுள் வாழ்த்து பாடலுக்கே 100க்கும் மேற்பட்ட பாட வேறுபாடுகள் உண்டு என்றும் அது குறித்து ஒரு தனி கட்டுரையே பேராசிரியர் மாபே சீனிவாசனம். இப்ப ஒவ்வொரு நூல்கள்லையும் பாட வேறுபாடு எப்படி ஏற்பட்டிருக்கிறது, பாட வேறுபாடு எதற்கு உதவி புரிகிறது என்றும் பார்க்கிற பொழுது, பழந்தமிழ் நூல்களில் பாட வேறுபாடு இல்லாத நூலை கூட நாம் காண முடியாது. சுவடி வழி கற்கிற பொழுது ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு எழுதும் போதும், ஏற்கனவே எழுதிய சுவடியிலிருந்து பார்த்து படி எடுக்கிற பொழுதும் பாட வேறுபாடு ஏற்படுகிறது. பாட வேறுபாடு தோன்றுகிற காரணம் குறித்து பலரும் குறிப்பிடுகிறார். ஒரு மூலச்சுவடியிலிருந்து படி எடுக்கும் பொழுது படி எடுப்பவர் யார் என்றும், எதற்காக யாருக்காக இந்த சுவடி படியெடுக்கப்பட்டது என்றும் ஒவ்வொரு சுவடியினுடைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு முதுமொழி பழமொழி உண்டு, படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்று சொல்லுவார்களே. நூல்களை பதிப்பிக்கிற சுவடியிலிருந்து படி எடுக்கின்ற பொழுதும் கடுத்து சொத்து எழுதுகிறவர் தான் எழுதுகிற பொழுது தன்னுடைய வாழ்கிற சமூகம் சார்ந்த, தான் வாழ்கிற சமூகத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற வகையிலையும் படியெடுக்கிற பொழுது பாடங்களை திருத்துவது உண்டு. இப்படித்தான் பாட வேறுபாடு ஏற்படுகிறது. திருக்குறளில் அடுத்து பாட வேறுபாடு எப்படி உருவாகி இருக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, திருக்குறளினுடைய மூல சுவடியை படித்த ஒரு ஆசிரியர் அவர் சொல்லுகிற வாய்மொழி வழியாக இருக்கிற காலகட்டத்தில் இருந்தே பாட வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ஸ்லைடு போய்க்கலாம். அப்படி அவர் சொல்லுகிற பாடத்தை கேட்டவர்கள் தங்களுடைய நினைவிலிருந்து திரும்ப சொல்லுகிற பொழுதும் அல்லது ஒரு மூல படியை முதல் பெயர்த்து எழுதுகிற பொழுதும் பாட வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. திருக்குறளுக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, திருமலையர், மல்லர், பெரிபெருமாள், காளிங்கர், பரிமேழழகர் என்கிற 10 உரையாசிரியர்கள் முதன்மையான குறிப்பிடப்படுகிறார்கள்.
இதில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உரைகள் மணக்குடவர், பரிபெருமாள், பருதியார், காளிங்கர், பழிமேழகர் உரைகளே நமக்கு இன்று கிடைக்கின்றன. இந்த உரைகள் தோன்றிய காலம் கிபி 11ஆம் நூற்றாண்டு. இந்த உரையாசிரியர்கள் ஒரு நூலுக்கு உரை எழுதுகிற பொழுது அந்த உரைகள்ல அவங்க பயன்படுத்துகிற மூல பாடம் எது என்றும், பிறர் எவ்வாறு இதற்கு பொருள் கொண்டிருக்கிறார்கள், பிறர் எவ்வாறு இந்த பாடத்தை எடுத்து கையாண்டு இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு உரையாசிரியர்கள் தங்களது உரைகளில் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படி உரையாசிரியர்கள் ஒரு மூல உரை எழுதுகிற காலகட்டத்திலிருந்து தான் பாட வேறுபாடுகள் குறிப்பாக திருக்குறளுக்கான பாட வேறுபாடு. இதுல பரிபெருமாள் காட்டுகிற பாட வேறுபாடுகள் காலத்தால் முற்பட்ட உரையாசிரியராகவும் கருதப்படுகிற மணக்குடவர் காட்டுகிற பாடங்கள் இருந்தும் வேறுபட்ட புதிய பாடங்களாக இதை கருதுகிறார்கள். குறிப்பாக மணக்குடவர் உரையை திருத்தி அமைக்க முயன்ற புத்துரையாகவும் பரிபெருமாளுடைய உரையை குறிப்பிடுகிறார்கள். ஒரு சில இடங்களில் மணக்குடவர் கொண்ட பாடத்திலும் வேறுபட்ட பாடத்தை கொண்டு அதற்கு தக்கபடி உரை வகுத்தவர் பரிபெருமாள் என்றும் பரிபெருமாளுடைய உரை சிறப்பு இலக்கிய வரலாற்றில் சிறப்பிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு சில திருக்குறள்ல அவர் கையாண்ட பாட வேறுபாடுகளை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். கணங்குழை, கணங்குழை, காணாதமை விழ, காணா நிலைமையல, கொண்டார், கொண்டால், செய்யவோ, செய்யுமோ, ஒரு புதிய பாடத்தை பரிபெருமாள் காட்டியிருக்கின்றார். இதுபோல பரிபெருமாளுக்கு பிற்பட்டவராக அறியப்படுகிற சில பாட வேறுபாடுகளை தமது உரைகளில் எடுத்து காட்டியிருக்கிறார். எனைத்தானும் இஞ்ஞான்றும், இந்த குறளுக்குரிய பாடத்தை மனத்தானாம் என்பாரும் உளர் தனது உரையில் வேறு சில உரையாசிரியர்கள் காட்டுகிற பாடத்தை அவர் எடுத்து காட்டுகிறார். அற்றம் மறைக்கும் என்னும் குறளிலும் சில பாடத்தை அவர் எடுத்து காட்டுகிறார். இன்னும் பிறவாறு பாடம் ஓதுவாரும் உளர் என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஒவ்வொரு உரையாசிரியர்களும் உரை எழுதுகிற பொழுது பிற உரையாசிரியர்கள் காட்டுகிற பாடத்தை குறிப்பிடுகிற பொழுது பெயர் சொல்லி குறிப்பிடுகிற வழக்கமும் உண்டு. பெயர் குறிப்பிடாமல் இன்னும் பிறவாறு பாடம் ஓதுவார் அப்படின்னு பொதுவாக சொல்லுகிற ஒரு நிலை பாட வேறுபாட்டு முறைகள்ல இருக்கிறது. இன்னொரு குறள் பாருங்க, செல்லான் கிழவன் என்கிற அந்த குறளுக்கு நிலம் புழந்து இல்லாளின் ஊடி விடுவாறு என்று பிறரும் கொள்ளும் பாடத்தை குறிப்பிட்டு இவரது முறையில் எடுத்து காட்டப்பட்ட பாட வேறுபாடுகளை பரிமேலழகர் மூல பாடமாக கொண்டிருக்கிறார் என்று மு. சண்முகம் பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டு, இப்போ முந்தைய உரையாசிரியர்கள் காட்டுகிற பாட வேறுபாடுகளை பரிமேலழகர் மூல பாடமாகவே எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஏன்னா இப்போ திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய உரைகள்ல காலத்தால் முந்தைய உரையாகவும் எல்லோராலும் போற்றி கொண்டாடப்படுகிற உரையாகவும் பரிமேலழகருடைய இருக்கிறது. பரிமேலழகருடைய உரை வாசிப்பு நிலையில் செல்வாக்கு பெற்ற பிறகு முந்தைய உரைகள் பெரும்பாலும் வழக்கிழந்து போய்விட்டது. முந்தைய உரைகளை பயில்பவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகத்தான் இருக்கு. பரிமேலழகர் தருகிற பாட வேறுபாடுகள் 48 இடங்களை மு. சண்முகம் பிள்ளை அவர்கள் பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். முந்தைய உரையாளர்களுடைய கருத்தை உடன்பட்டும் மறுத்தும் எழுதுகிற போக்கு பரிமேலழகருடைய உரைகள் இருக்கிறது. 48 இடங்களில் பிறர் உரைக்கும் பாட வேறுபாடுகளை குறிப்பிட்டு பரிமேலழகர் தமது உரையை எழுதி செய்கிறார். செய்யாமல் செய்த உதவி, செய்யாமை செய்த உதவி, எண்ணெய் கொள், எண்ணற்கொள், இறப்பாறை இல்லாயின் பிறருடைய பாடத்தை பரிமேலழகர் எடுத்து காட்டுகிறார். பரிமேலழகர் மறுத்துரைக்கக்கூடிய இடங்களும் இருக்கிறது. அந்த மறுத்துரைக்கக்கூடிய இடங்கள் மொத்தம் 8 இடங்கள் அப்படின்னு குறிப்பிடுறார் பேராசிரியர் மு. சண்முகம். மணக்குடவர், காளிங்கர்
உரையை மறுத்துரைக்கக்கூடிய குரல் 500, 600, 1000. மணக்குடவர் பாட வேறுபாட்டை மட்டும் மறுத்துரைக்கக்கூடிய இடம் 636. அதுபோல காளிங்கருடைய உரையை மறுக்கக்கூடிய இடம் 668, 1000. பரிமேழகருடைய உரைகளில் காட்டப்படுகிற பாட வேறுபாடுகள் போக்க பாட வேறுபாடுகள் எந்த அடிப்படையில் ஏற்படுகிறது, பாட வேறுபாடுகள் எந்தெந்த இடங்கள்ல எப்படி ஒழிப்பு முறையில் வேறுபாடு அவர் பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். உதாரணத்திற்கு பாட வேறுபாடுகள் ஒளி, எழுத்து, சந்தி முதலிய மாறுபாட்டால் ஏற்படுகிற வடிவ மாற்றங்கள் என்று குறிப்பிட்டார். அடுத்து வடிவ வேற்றுமையால் ஏற்படுகிற பாட வேறுபாட்டிற்கு சில சான்றுகள் உடையர், உடையார் என்றும், ஒன்றன், ஒன்றின் என்றும், செய்யாமல், செய்யாமை என்றும், இயல்பு, இயல்பு என்றும் வருகிறது. இப்படி ஒளி அடிப்படையில பாட வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. அதே போல ஓசை அடிப்படையிலும் ஒரே பொருளுடைய சொல், அது பிரிதொரு சொல்லா வழங்குகிற வழக்கம் இருக்கிறது. தூற்றும், தூக்கும், ஆளும், ஆகும், தவத்தோடு, தனத்தோடு என்று பொருள் மாறாம அதே பொருள்ல இன்னொரு சொற்கள் வழங்குகிற நிலையிலும் பாட வேறுபாடுகள் ஏற்படுகிறது. இந்த பாட வேறுபாடுகளையும் வடிவ வேறுபாடுகளையும் எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்று பேராசிரியர் வையாபுரி பிள்ளை தருகிற சில மேற்கோள்களையும் மூஷன் பிள்ளை காட்டுகிறார். பாட ரூப பேதங்கள் எவ்வாறு ஒரு பிரதியில் ஏற்படுகின்றன சண்முகம் பிள்ளை அவர்கள் பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவருடைய கருத்தை எடுத்துக்காட்டி சொல்கிற பொழுது, உதாரணத்துக்கு துரியோதனன் என்பதற்கு திரியோதனன் என்றும் பாடபேதங்கள் ஏற்படுகிறது. முழுசாதே, முழுவாதே என்றும் ரூப பேதங்கள் ஏற்படுகிறது என்று பாட பேதங்களும் ரூப பேதங்களும் ஏற்பாட்டை காட்டி, தமிழ்நாட்டில் பரிமேழகர் உரை அதிக அளவில் பயிலப்பட்ட நிலையில் முந்தைய உரையாசிரியர்கள் கொண்டிருக்கக்கூடிய பாட வேறுபாடுகளை பரிமேழகர் மூல பாடங்களாக தனது உரையை விளக்கிச் செல்கிறார். பரிமேழகருடைய உரை சிறப்பை மேன்மைப்படுத்தி பேசுகிறார். இதற்கடுத்து வடிவ வேற்றுமையால் ஏற்படுகிற பாட வேறுபாடுகளை போல ஒளி ஒப்புமையாலும் சில பாட வேறுபாடுகள் திருக்குறளில் ஏற்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். உதாரணத்திற்கு அமிழ்தினும் என்கிற இடத்தில் அமுதினும் என்று வருகிறது. ஒளி ஒப்புமையால் புகுந்த பாட வேறுபாட்டுக்கு இது சான்றாக இருக்கிறார். அதுபோல நன்று என்பதற்கு நன்கு, மழித்தலும் என்பதற்கு வழித்தலும், செவிக்குணவு, செவிக்குணர்வு, செவி உணவின், செவி உணர்வின் என்று ஒளி ஒப்புமையால் சில பாட வேறுபாடுகள் திருக்குறளில் ஏற்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டார். அதுபோல நான் போன வகுப்பில் சொல்லுகிற பொழுது எதுகை துடையில இன அடிப்படையிலும் வர்க்க அடிப்படையிலும் மட்டுமல்லாமல் இடையில் வருகிற யகர, ரகர, லகர, ரகர மெய் அடிப்படையில் ஆசிரியர்கள் வரலாம். அதில் திருக்குறளில் சில சான்றுகளை எடுத்து உங்களுக்கு நான் சொன்னேன். அந்த அடிப்படையிலையும் ஆசிரிகை அடிப்படையில் பாட வேறுபாடு வரலாம். சேவை என்பதற்கு சேவை வரலாம் என்றும், குற்றுப்புறங்களின் ஒளி ஒப்புமை அடிப்படையிலும் சில பாட வேறுபாடுகள் திருக்குறளில் ஏற்பட்டிருக்கிறது. நன்று, நன்கு, உயிர் ஒளி மாறுபாட்டு அடிப்படையிலும் சில பாட வேறுபாடுகள் திருக்குறளில் ஏற்பட்டிருக்கிறது. துணையாவார், துணையாவர், இப்படி ஒளி அடிப்படையிலும் வடிவ அடிப்படையிலும் பாட வேறுபாடுகள் திருக்குறளில் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சில இடங்களை சொல்லுகிற நிலையில இன ஒளி அடிப்படையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பாட வேறுபாடுகளுக்கு கணங்குழை, கணங்குழை,
ஊனை குறித்த, ஊனை குறித்த, அதிநுட்பம், தன்னலம், தன்னலம், நன்னிலையர்னு அந்த நகரமையோ இல்ல நகரம், தன்னகரமையோ இல்ல ரன்னகரமையோ இப்படி ஒளி மாறுபாட்டால பாட வேறுபாடாக ஏற்பட்டிருக்கிறது திருக்குறள்ல என்றும் சில சான்றுகளை எடுத்து காட்டியிருக்கிறார். அதுபோல வல்லின ரகரம் இடையின ரகரம் நிலைக்கு வன்பார்க்கண் நல்லார் எனப்படுவது முறை சான்ற என்று வல்லின ரகர மெய்க்கு பதிலாக இடையின ரகரமை மாறிய பாட வேறுபாடுகள் குரலில் ஏற்பட்டிருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். அதுபோல வடிவ ஒப்புமையால் வந்த பாட வேறுபாடுகள் பொழுது எய்யாமை, பொய்யாமை, வேண்டுமவர், மாய்ந்து விடும், மாற்றும் படை, யாற்றும் படை, செய்பவோ, செய்யுமோ என்று எழுத்துக்களினுடைய தடுமாற்றத்தால் வடிவ ஒப்புமையில் சில பாட வேறுபாடுகள் குரலில் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கடுத்து படி எழுதுகிற காலகட்டத்துல சொற்கள் இடமாறி சென்று பாட வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு மூல ஓலையை பார்த்து படி எடுத்து எழுதுகிற மனிதர் கவனக்குறைவினால எழுதுகிற சொற்களை முன்பின் மாற்றி எழுதுவதனால சில பாட வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. விகுதியோ இல்ல உருவோ சொல் பகுதிகளை இடமாற்றி எழுதி வருவதனால இந்த பாட குறிப்பிடுகிறார். யாது கொடுத்தும் குழல் என்கிற அந்த இடத்தை கவனிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இங்க யாதும் கொடுத்து குழல் என்று அந்த சொற்களை பெயர்த்து எழுதுகிறவர் மாற்றி விடுகிறார். அதுபோல பெருமை சிறுமைதான் இந்த திருக்குறள்ல சிறுமை பெருமைதான் என்று பாட வேறுபாடு ஏற்படுகிறது. பெருமை சிறுமை என்ற சொற்களை முன்பின்னாக மாற்றி படி எழுதுகிறவர் எழுதிய காரணத்தினால பாட வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. அதுபோல கனவினுக்கு யாது செய்வேன், கனவிற்கு இங்கு யாது சொல். கனவினுக்கு என்பது கனவிற்கு இங்கு யாது அப்படின்னு மாறி அந்த சொல்லை முன்பின்னாக மாற்றி எழுதுவதனால பாட வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பாட வேறுபாடுகள் படித்தவர்களால் எப்படியெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முறையாக இலக்கண விதிகளை பயின்றவர்கள், யாப்பிலக்கணத்தை தெளிவாக அறிந்தவர்கள் திருக்குறள்ல எப்படி பாட வேறுபாடு காரணமாக இருக்கிறார்கள். நம் முன்னாடியே போன வகுப்புல சொல்லுகிற பொழுது போலி எழுத்து அப்படின்னு ஒரு எழுத்தை பற்றி அவ் என்கிற எழுத்துக்கள் எதுகை நிலையில இந்த தலை நிலையில மாறுபாடு வருகிற பொழுது அதை போலி எழுத்துக்களாக பயன்படுத்துகிற ஒரு முறை யாப்பிலக்கண மரபில் உண்டு. அந்த அடிப்படையில அவ்வித்தருக்காருடையானை செய்யவன் செவ்வையை காட்டிவிடும். இந்த இடத்துல தௌ அப்படின்ற எழுத்துக்களை போலி எழுத்துக்களாக மாற்றி எதுகை நிலையை நோக்கி மோனை நிலையை நோக்கி மாற்றுகிற தன்மை சில படித்த புலவர்களால் பாட வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது என்று யாப்பருங்கள விருத்தி உரை இதே இந்த திருக்குறளை காட்டுகிற பொழுது அவ்வித்தழுக்கார் உடையானை செய்யவள் தப்பையை காட்டிவிடும். அந்த போலி எழுத்துக்களை பயன்படுத்தாத மூல வடிவத்தைத்தான் யாப்பருங்கள விருத்தி உரை காட்டுகிறது. ஆனா யாப்பிலக்கண முறையை முறையாக கற்ற புலவர்கள் திருக்குறளை குறித்து எழுதுகிற பொழுது இந்த போலி எழுத்துக்களை பயன்படுத்தித்தான் எழுதுகிறார்கள். அது எதற்காக என்றால் இந்த திருக்குறளை ஒரு விகற்ப குறள் வெண்பாவாக காட்டுவதற்கும், இந்த திருக்குறளில் ஒருவு எதுகை, அதாவது அவ்வி செய்யவள் என்கிற எதுகை அடிப்படையில ஒருவு எதுகை, அதாவது ஒரு திருக்குறளினுடைய முதல் சீரினுடைய 2வது எழுத்தும் 4வது சீரினுடைய 2வது எழுத்தும் ஒத்து வருவதை ஒருவு எதுகை எழுதுகிறார்கள். இதைத்தான் பின்னாடி காலத்துல நேரிசை வடிவமாக கருதுகிற பயன்படுத்துவதற்கு இந்த ஒருவு எதுகை துணை காரணமாக அமைந்திருக்கு திருக்குறள்ல.
இந்த மாதிரியான மாற்றங்கள் படித்த புலவர்களால் திருக்குறளில் பாட வேறுபாடுகள் உருவாகும் காரணத்தை தோற்றுவித்திருக்கிறது. அதுபோல இலக்கண வகையால் ஏற்படுகிற மாற்றங்கள், இலக்கணத்தை முறையாக பயின்றவர்கள் திருக்குறளில் இருக்கக்கூடிய சில தொடர்களை இலக்கண பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக மாற்றியிருக்கிறார்கள் என்று எடுத்து காட்டுகிறார். யாரையும் என்கிற இடத்தில் யாவரையும், இவன் முடிக்கும், இவன் முடிப்பான், இன்பம் விழையான், இன்பம் விழையாது என்று இலக்கண வகையால் சில பாட மாற்றங்கள் திருக்குறளில் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நிறைய சான்றுகளை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். இதற்கடுத்து ஒருமை பன்மை மயக்கம் வருகிற பொழுது அந்த இடத்துல பாட வேறுபாடுகள் இப்படி ஏற்பட்டிருக்கிறது. பெற்றார் பெறின், பெற்றார் பெறின், ஒருவர்க்கு இரத்தல் என்று ஒருமை பன்மை நோக்கில் திருக்குறளினுடைய உரையாசிரியர்களால் குறிப்பாக பரிமேழகர் அந்த இடத்தில் ஒருமை பன்மை மயக்கம் இருக்கிறது, அதனால இவர் இப்படி மாற்றிக்கொண்டார் என்றும் அதை விரித்து எழுதியிருக்கிறார். இப்படி பாட வேறுபாடுகள் திருக்குறளில் மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உரையாசிரியரும் எடுத்து காட்டுகிற பாடம் எத்தகைய சிறப்பை பெற்றிருக்கிறது என்றும் அதை தனியே பகுத்து காட்டியிருக்கிறார். காளிங்கருடைய உரைகள்ல காணப்படுகிற பாடத்தினுடைய சிறப்பும், மணக்குடவர் உரைகள்ல காணப்படுகிற பாடத்தினுடைய சிறப்பை பற்றி தனியாக எழுதியிருக்கிறார். அதாவது பாட வேறுபாடுகள்ல மரபு வழி அமைதி சொல்லுகிற நிலையிலும் பாட வேறுபாடு இருக்கிறது. தொடையின் நயம் நோக்கி பாட வேறுபாடு காட்டுகிற நிலையும் உண்டு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு. இந்த திருக்குறள நீங்கி என்று வருகிற பொழுது தொடை நோக்கி வெளிந்து நின்றது, நீங்க என்பதற்கு பிரிவு. இருள் நீங்க இன்பம் பயக்கும், மருள் நீங்க மாசறு காட்சி அவருக்குன்னு காட்டுனா அது தொடை நயம் வராது. அதனால இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி என்று ஒளி நயம் நோக்கி பாட வேறுபாடுகளை உரையாசிரியர்கள் கையாண்டிருக்கிறார்கள். இது ஆசிரியர் உளம் அறிந்து மரபு மொழி அமைந்த மீதி காண வேண்டும் என்ற நோக்கத்தில் காட்டப்பட்ட பாட வேறுபாடு என்று. அதுபோல இறப்பாறை இல்லாயின் ஈர்க்கண்மான் மரப்பாவை சென்று வந்தற்று, இறப்பவர் இல்லாயின் என்றும் பாடம் போதுவார் உளர் என்று தனது உரையில இந்த திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய பாட வேறுபாட்டை எடுத்து காட்டியிருக்கிறார். இப்போ இன்னும் நிறைய சான்றுகளை அவர் காட்டி செல்கிறார். ஒவ்வொரு உரையாசிரியர் காட்டுகிற பாடத்தினுடைய சிறப்பை பற்றி குறிப்பிடுகிற பொழுது காளிங்கர் கொண்ட பாடத்தினுடைய சிறப்பு. காளிங்கருடைய உரையை மூல சுவடியிலிருந்து முதல் 1948 பதிப்பாசிரியர் வித்வான் தே.பொ. பழனியப்ப பிள்ளை அவர்கள் பதிப்பிக்கிறார். இவருடைய பதிப்பினுடைய முகவுரை பகுதியில காளிங்கர் ஒரு உரையில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பாடங்கள் பிற்காலத்துல பரிமேழகரால் மூல பாடமாக கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்புடையது காளிங்கருடைய பாடம். அவருடைய பாடத்தை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார். காளிங்கருடைய குறட்பாக்களில் காணப்படுகிற பாட வேறுபாடுகள் வள்ளுவருடைய உள்ளத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதற்கு சில சான்றுகளை மிக விரிவாக எழுதி செல்கிறார். குறிப்பாக கடிதோச்சி மெல்ல வெறிக என்கிற குறள்ல பரிமேழகர் கொண்ட பாடத்திலும் காளிங்கர் கொண்ட பாடம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று சில சான்றை தருகிறார். கடிதோக்கி மெல்ல வெறிக என்பது காளிங்கர் கொண்ட பாடம். எரிதல் வீசுதல் என்னும் பொருளதாகிய போச்சுதல் என்பதினும் உயர்த்தல் ஓங்குவித்தல் என்ற பொருளதாகிய ஓக்குதல் என்பது பொருள் சிறப்புடையதானதோடு பின்வரும் சீராகிய நெடிதாக்கம் என்பதனோடு ஒருவு எதுகைத்துடைய சிறப்புடையதாய் பாடற்கு ஓசிநயம் கூட்டுதல் தெரிந்து கொள்க. காளிங்கருடைய பாடம் பொருள் நிலையிலையும் ஓசை சிறப்பு நோக்கியும், அதாவது முன்னடிக்கு அடுத்த அடி வரக்கூடிய அடியோடு எதுகை பொருந்த வருவதற்குரிய பாடத்தை காளிங்கருடைய உரைகளில் காளிங்கர் கொண்ட மூலப்பாடத்தினுடைய சிறப்பை சண்முகம் பிள்ளை எடுத்து விளக்கி செல்கிறார். அதுபோல இன்னும் நிறைய இடங்களை அவர் காட்டுகிறார். உதாரணத்துக்கு திருக்குறளுக்கு உரைவளம் தந்த மகா வித்வான் தண்டவாணி தேசிகர் அவர்களும் காளிங்கருடைய
பாடம் சிறந்தது என்று தனது திருக்குறள் ஆராய்ச்சி பகுதியினுடைய பின் குறிப்புல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சான்றை எடுத்துக்காட்டி காளிங்கருடைய பாடம் மிக சிறப்பான பாடமாக இருக்கிறது என்று அவருடைய பாடத்தை சிறப்பித்து சொல்கிறார். நயன்சாரா நன்மை திருக்குறளுடைய அடிக்கு நயன்சாரா நன்மை என பாடம் கொண்டார். இதில் நயன்சாராவாய் அவனை அற்புணங்களில் நீக்கும் என சில வருவித்துரைக்கக்கூடிய நிலையன்றி நயம் சேராமல் திருமாது பொய்க்கும் என்றது இளமையில் பொருளான. இப்படி பொருள் கொள்வதில் நயமான பாடங்களை காட்டுகிற உரையாசிரியராக காளிங்கருடைய பாடங்கள், காளிங்கருடைய உரை மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் காளிங்கர் கொண்ட பாட வேறுபாட்டை பாராட்டி உரைத்திருக்கிறார். இது போல மணக்குடவர் பெறுகிற பாடங்கள் எவ்வளவு நயமாக இருக்கிறது என்பதற்கும் சில சான்றுகளை தந்திருக்கிறார். போன வகுப்புல ஐயா ஒருத்தவங்க கேட்டாங்க, திருக்குறள்ல வருகிற வேண்டுதல் வேண்டாமை யாண்டும் விடுபையில திருக்குறளுக்கு சில பாட வேறுபாடுகள் காட்டப்பட்டிருக்கிறது. மணக்குடவர் கொள்ளுகிற பாடத்துக்கும் பரிமேழர்கள் கொள்ளுகிற பாடத்துக்குமான என்ன வேறுபாடு இருக்கு, அதனுடைய நயம் என்ன கேட்டாங்க. அதை நான் அடுத்த வகுப்புல சொல்லியிருந்தேன். அந்த இடம் தான் இந்த இடம். இப்ப திருக்குறள் அந்த கொடுத்திருக்க அந்த பிபிடியில் முதல்ல பாருங்க, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. இங்க பரிமேழழகர் வேண்டாமை என்கிற அந்த சீரை முன் சீரோடு வேண்டுதல் வேண்டாமை என வகையுளியாக பகிர்ந்திருக்கார். வகையுளி என்பது விட்டிசைத்தல் அப்படின்னு அதை சொல்றோம் இலக்கணத்துல, யாப்பு இலக்கணத்துல. சீரோ தலையோ சில இடங்கள்ல விட்டிசைத்து வரும். அதாவது தலை தட்டுகிற போது சீர்களை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். மலர் மிசைனா மானடி சேர்ந்தார்க்கு நிலமிசை நீடு வாழ்வார் வாழ்வார்னு பிரிப்போம். அந்த மாதிரி விட்டிசை வருவதைத்தான் வகையுளி என்று யாப்பிலக்கண உரைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக யாப்புரங்களை காரிகனுடைய குணசாகர் முறையில விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பரிமேழழகர் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார் என்று யாண்டும் இடும்பையில என்றும் பாடத்தை கொண்டிருக்கிறார். பரிமேழழகர் கொண்ட பாடத்தை காட்டிலும் திருக்குறளுக்கு உரை எழுதிய முதல் உரையாசிரியராக கருதப்படுகிற மணக்குடவர் கொண்ட பாடமே நயமாக இருக்கிறது என்று மணக்குடவர் கொண்ட பாடத்தினுடைய சிறப்பை சமூகங்கள் போற்றி கொண்டாடினார். அதாவது சொற்களை பிரிக்காமல் இயல்பாக இயற்கையாக கிடந்த நிலையிலேயே பாடம் கொள்ளுகிற தன்மை மணக்குடவர் உரையில் இருக்கிறது என்று அவருடைய உரை சிறப்பை பாடத்தினுடைய சிறப்பையும் போற்றி கொள்கிறார். வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலர் என்று மணக்குடவர் பாடம் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். இங்க பாருங்க, பரிமேழழகர் கொண்டதை காட்டிலும் வேண்டுதல் வேண்டாமை இலாநடி என்கிற சீருக்கு பதிலாக இல்லா நடி சேர்ந்தார்க்கு அவர் குற்றியலுகுரத்தோடு சேர்ந்து பாடத்தை கொண்டிருப்பார். அது இல்லாம யாண்டும் இடும்பை இறுதி சீர பாருங்க, இல என்று பரிமேழ கொள்ள மணக்குடவர் இலர் என்று கொண்டிருக்கிறார். இல என்றாலும் இலக்கண பிழை இல்லை, இலர் என்றாலும் இலக்கண பிழை இல்லை. அதுவும் மலரசையில் முடிகிறது, இதுவும் மலரசையில் தான் முடிகிறது. இப்படி அசை முடிவதிலும் பாடங்களை கொள்ளுகிற சிறப்பு பரிமேழழகர் உரையை காட்டிலும் மணக்குடவருடைய உரையில் சிறப்பாக இருக்கிறது என்றும், அது மட்டுமல்லாம எதுகை மோனை நயத்திலும் பரிமேழழகர் கொண்ட பாடமே சிறந்ததாக இருக்கிறது என்று அடிகள் வருகிற சீருக்குள்ள மோனை பார்ப்பதில் இணை என்கிற ஒரு மோனை முதல் 2 சீருக்குள்ள முதல் எழுத்தோ 2ஆம் எழுத்தோ ஒத்து வந்து அதை இணை மோனை இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில வேண்டுதல் வேண்டாமை முதல் 2 சீருக்குள்ள இணை மோனையும் இணை எதுகையும் வந்திருக்கிறது என்று இந்த பாடத்தினால் மோனை தொடையும் எதுகை தொடை நயமும் வருவதற்கு இது சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றும், மணக்குடவர் கொண்டிருக்கிற பாடமே சிறப்பாக இருக்கிறது என்றும் சண்முகம் பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார். இதுபோல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இருக்கிற திருக்குறளினுடைய பாடம் பரிமேழழகர் கொண்டதாக இருக்கிறது. இதிலும் சேராதார் என்று வகையுளியாக பாடத்தை ஆனால் மணக்குடவர் வகையுளியாக கொள்ளாமல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார்
இறைவனடி சேராதவர் என்று அவர் பாடத்தை கொண்டிருக்கிறார். இப்படி இயல்பாக திருவள்ளுவரினுடைய எண்ணத்தை, அவருடைய மன ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய மூல பாடங்களை மனக்கூட ஒரு முறைகளிலே நாம் காண முடியும். மனக்கூட பாடத்தினுடைய சிறப்பை மு. சண்முகம் பிள்ளை அவர்கள் போற்றி வைக்கின்றார். இப்படி பரிமேழகர் கொள்ளுகிற மூல பாடத்தை காட்டிலும் காளிங்கருடைய பாடமும் மணக்குடவருடைய பாடமும் சிறந்திருப்பதற்கு சில சான்றுகளை சொல்லுகிற சண்முக பிள்ளை பரிமேழகர் பாடத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். தொடை நயம், பொருட்சிறப்பு, அணிநலம் கருதி பரிமேழர்களும் சில சிறப்பான பாடத்தை மற்ற உரையாசிரியர்கள். உதாரணத்திற்கு குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இந்த திருக்குறளை கணமே ஆயினும் வெகுளப்பட்டாரால் தடுத்தல் அரிது என்று பொருள் செய்கின்றார். பின் அனாதியாய் வருகின்றவாறு பற்றி உருவடி வெகுளி தோன்றிய பொழுது அதனை மெய் உணர்வு அளிக்குமாகலின் கணமேயும் என்றும் நிறைமொழி மாந்தரத்தில் காத்தல் அரிது என்றும் கூறினார் என்று பரிமேழகர் பாடத்தினும் சிறப்பான பாடத்தை கொண்டிருப்பதற்கு ஒரு சான்றை காட்டுகிறார். அதுபோல பருதியார் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடம் கணமேனும் காத்தல் அரிது என்று பாடம் கொண்டார். குணமென்னும் என்பதற்கு கணமேனும் என்று பாடம் கொண்டது ஓசைநயம் முன்பொருள் மாலை என்கிற நூலினுடைய ஆசிரியர் திருமேனி ரத்தின கவிராயர் பருதியார் கொண்ட பாடமே சிறந்தது என்பதற்கு திருக்குறளில் இருக்கக்கூடிய சில சான்றுகளை எடுத்துக்காட்டி பருதியார் கொண்ட பாடமே சிறப்பான பாடம் என்று பரிமேழகருடைய விட அவர் கொண்ட பாடத்தை விட பருதியார் கொண்ட பாடத்துடைய சிறப்பை பாராட்டுகிறார். அறம்போலும் கூர்மையரேனும் என்னுடையரேனும் இளர் யாதானும் நாடாமல் வானம் வரக்கு மேல் என்கிற பல இடங்களில் வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஏனும் ஏழும் என்பன ஆயின் எனும் எச்ச மாதிரில் அவ்வாறே பாடப்பட்ட பருதியாருடைய பாடமே சிறந்த பாடம் என்று பருதியாருடைய பாடத்தை போற்றுகிறார். அடுத்து இப்படி திருக்குறள் பாட வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குகள் நிலையில ஒரு கிறித்துவ பாதிரியார் தன் விருப்பத்துக்கு ஏற்றார் போல திருக்குறளினுடைய முழு வடிவத்தையே சிதைக்கக்கூடிய முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். சுகாத்தியார் என்கிற அந்த பாதிரியார், இந்த பாதிரியாருடைய பிழையை பற்றி உவே சாமிநாதையர் அவர்கள் வித்வான் தியாகராச செட்டியாருடைய வரலாற்றின் குறளை திருத்திய பாதிரியார் என்ற ஒரு பகுதியில் மிக சுவையாக எழுதியிருந்தார். கிறித்துவ பாதிரிமார்கள் வெளிநாடுகளிலிருந்து இங்கே தமிழகத்துக்கு வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழ் புலவரை போல இலக்கண இலக்கியங்களை படைக்க முயன்றார்கள். அப்படி படைக்க முயன்றதோடு மட்டுமல்லாமல் பழந்தமிழ் நூல்களை அச்சில் பதிப்பிக்கக்கூடிய முயற்சியிலும் இறங்கினார்கள். போன வகுப்புகளில் நாம் சொல்லுகிற பொழுது ஜி போப் அவர்களுடைய திருக்குறள் ஆய்வை பற்றி குறிப்பிட்டிருக்கிறோம். அதில் சில எதுகை நயம் நோக்கி அவர் 4 சீராகும் 3 சீராகும் கொள்ளுகிற குறள் வெண்பாவின் அமைப்பை 3 சீராகும் 4 சீராகும் போன்ற அவருக்கு முன்னோடியாக இருந்தார்கள். அதுபோல எல்லிஸ் அவர்களும் முன்னோடியாக இருந்தார். ஆனா அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா இவர் என்ன செஞ்சிருக்காரு, எல்லா திருக்குறளிலும் தலையாக மோனை இருக்க வேண்டும் திருக்குறளினுடைய சில அமைப்புகளையே மாற்றி அவர் பதிப்பிக்க ஆரம்பித்தார். இந்த பதிப்பு எப்படி நான் மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்தும் அதற்கு ஒரு சிறந்த புலவர் அணிந்துரையோ இல்லை ஒரு சிறப்புரையோ இல்லை அந்த நூலை பதிப்பை பற்றி குறிப்பிட்டால் தன்னுடைய நூல் உலகம் முழுவதும் குறிப்பாக தமிழகம் முழுவதும் விரைவாக பரவும் என்ற நோக்கத்தில் சிலருடைய உதவியோடு உறையூர்ல இருந்த தியாகராச செட்டியாரை பார்ப்பதற்காக இந்த சுகாத்தியார் என்கிற ஸ்காட் பாதிரியார் போறாரு. போய் தான் எப்படி இந்த திருக்குறளுடைய பதிப்பை உருவாக்கி இருக்கிறேன் என்பதை பற்றி அவருக்கு விளக்கி காட்டுவார். கற்கார் தகவிலார் என்பது அவர் இச்சத்தார் காணப்படும் அந்த திருக்குறள்ல எதுகை தலையாக எதுகை வருவதற்காக எச்சத்தார் என்பதற்கு பதிலாக மக்களார் காணப்படும் என்று நான் மாற்றிக்கிறேன் என்று தனது பதிப்பினுடைய சிறப்பு என்று தியாகராச செட்டியாரிடம் சொன்ன பொழுது தியாகராச செட்டியார் இவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ள மனம் தாங்காமல் மிக விரைவாக சென்று தனது இல்லத்தினுடைய கதவை அடைத்துக் கொண்டதாக அந்த செய்தியை உவேசா அவர்கள் மிக சுவையாக எழுதியிருக்கிறார். இப்படி தன்னுடைய
பதிப்புக்கு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக ஸ்காட் பாதிரியார் தியாகராச செட்டியாரை சந்தித்து அந்த பதிப்பை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அப்படி மேற்கொண்ட அந்த சுகாத்தியாருடைய பதிப்பில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, எப்படி திருக்குறளுடைய வடிவத்தையே அவர் சிதைத்திருக்கிறார் என்பதற்கு சுகாத்தியாரின் பதிப்பு என்கிற தலைப்பில் சுகாத்தியாருடைய பதிப்பில் செய்யப்பட்டிருக்கிற மாற்றங்களை குறித்து சண்முகம் பிள்ளை அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்த பகுதி, இப்ப சுகாத்தியாருடைய திருக்குறள் பதிப்பு கிபி 1889 மதுரையில் இருந்து. இந்த பதிப்பில் திருக்குறளுடைய அதிகாரத்தை அவர் பதிகம் என்றும் பாயிரத்தை நூன்முகம் என்றும் மாற்றியிருக்கிறார். அந்த திருக்குறளுடைய முதல் பக்கத்துல திருவள்ளுவ நாயனார் செய்த குறள் மூலமும் சுகாத்தியர் இயற்றிய கருத்துரை அட்டவணையும் பொழிப்புரையும் என்று வருவதற்கு பதிலாக அவர் அந்த ரை என்ற எழுத்தை கருத்துரை எகரமையோடு அட்டவணையும் பொழிப்புரையும் மாற்றி போலி எழுத்துக்களை கூட அதை மாற்றி, அதுக்கு அவர் காரணம் சொல்லுகிற பொழுது தமிழ்ல ஐ ஔ என்கிற எழுத்துக்கள் இல்லை என்று குறிப்பிட்டு, அதனால நான் இப்படி திருக்குறளுடைய வடிவத்தை நான் மாற்றி வடமொழி எழுத்தாகிய ஐ ஔ எனப்படும் எழுத்துக்கள் தமிழில் காரணமின்றி சேர்ந்துள்ளார். அவற்றுள் ஔ இந்நூலில் எவ்விடத்தும் வரப்பெறாமல் ஐக்கு வடமொழிக்குரிய வரி வடிவை ஒழித்து தமிழ் முறை மயங்கிணங்க அகர எகர வரி வடிவாக்கும் சகர ஓசை தழுவி முப்பொள்ளி வடிவினதாய் வழங்கிய ஆயுத தமிழுக்கு வேண்டுவதின்மையால் அதற்குரிய ககர வடிவமாகும் வரதலாயின. இந்த ரை என்கிற எழுத்துக்கள் ஐகார எழுத்தோ அவுகார எழுத்தோ வருகிற பொழுது அதை அவர் எப்படி மாற்றியிருக்கிறார் என்றால், அகர உயிர் 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 எழுத்து வடிவத்துல பக்கத்துல எகரமையை போட்டு மாற்றியிருக்கிறார். சில சான்று இங்க காட்டியிருக்கிறேன். முப்பால் என்பதை அவர் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் என்ற முப்பால் என்ற சொற்களை அவர் எப்படி மாற்றியிருக்கிறார் என்பதற்கு அங்க சான்று காட்டியிருக்க பாருங்க. அது இயன் முறைப்பால், ஏய் முறைப்பால், இறை முறைப்பால் என்று அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பாலை இவருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல மாற்றியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம திருக்குறளை இப்படி நான் திருத்த முற்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதற்கான காரணத்தையும் அவர் சொல்லுகிற பொழுது ஒரு முன்னுரை பகுதியை எழுதியிருக்கிறார். உரையாசிரியர் கோட்பாடு என்ற தலைப்பில் திருக்குறளின் உரையாசிரியர் கோட்பாடு என்ற அந்த முகப்பு பகுதியில் மிக விரிவாக திருக்குறள்ல மாற்றங்களை செய்திருக்கிறேன், எதற்காக நான் இதை செய்தேன் என்று அவர் மிக விரிவாகவே எழுதி சென்றார். அவருடைய இந்த பதிப்புல ஒரு இடத்துல கூட ஐகாரத்தையும் அவுகாரத்தையும் அவர் நாம் எழுதுகிற முறைப்படி எழுதாமல் உயிர் எழுத்தும் மெய் எழுத்துமாக சேர்ந்த வடிவத்தை தான் அவர் பயன்படுத்தியிருந்தார். முன்னுரை பகுதியில இதை பத்தி மிக விரிவாகவே அவர் எழுதுகிறார். திருவள்ளுவர் திருக்குறளை முதல் அரங்கேற்றம் செய்வதற்கு மதுரை சங்கம் ஏற்றுக்கொள்ளல, அதனாலதான் நான் சில மாற்றங்களை எல்லாம் செய்திருக்கிறேன்றத எழுதுறார். திருவள்ளுவர் தெய்வ புலவர் ஆதலாலும் அவர் தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றி இருத்தலாலும் இந்நூல் தமிழ் வேதமென உணர்ந்தோ ஏற்றலும் அவர் அருளிய திருக்குறளில் எவ்விடத்தேனும் இராவென்னும் நிச்சயத்தாலும் எதுகை மூனை வழுவாதிருக்க அநேக குறள்களுக்கு ஒப்ப மற்றைய குறள்களுக்கு எதுகை மூனை திருத்தி சுத்த மூலம் கண்டு வெளியிடப்பட்டதுன்னு அதை எழுதுகிற இடத்தில் கூட அவர் ஐகாரத்தை ஒழுங்கா எழுதல. எதுகை என்பதை எது கா எகரமையாகவும் மோனை என்பதை மோ நா இ என திருத்தி சுத்த மூலம் கண்டு வெளியிடப்பட்டது என்ன அந்த முன்னுரை பகுதியில் அவர் எழுதுகிறார் சொல்றார். அது மட்டும் இல்லாமல் அதிகார பெயர்களையும் நிறைய மாற்றியிருக்கிறார். கடவுள் வாழ்த்து என்பதற்கு முதற் பொருள் வாழ்த்து என்று மாற்றுகிறார். ஒரு திருக்குறளை மட்டும் நான் சான்று காட்டி இந்த உரையை நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நிறைய 1330 குறளினுடைய வடிவத்தையே அவர் சிதைத்திருக்கிறார். ஒரு குறளை மட்டும் இங்க எடுத்து காட்டியிருக்கார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்றது குறள். இங்கே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முகர முதற்றே உலகு என்று அவர் மாற்றியிருக்கிறார். அதுபோல கற்றதனால் ஆய பயனுக்குள் வாழறிவன் மற்றார் தொழார் என்கிற குறளை
மற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றொழார் அறின் அப்படின்னு மாத்துறார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசையை நீடு வாழ்வார் என்று திருக்குறளினுடைய அமைப்பு எதுகை நயம் நோக்கி சரியாக திருக்குறள் பதிப்பு இல்லை. அதனால நான் இந்த பதிப்பை நான் இப்படியெல்லாம் மாற்றி எழுதியிருக்கிறேன் என்று தன் மனம் போன போக்குல திருக்குறளுடைய வடிவத்தையே சிதைத்து வெளியிட்டார். சுகாத்தியாருடைய பதிப்பு மிக பிழையாக வெளிவந்த பதிப்பு என்பதாக சண்முகம்பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார். அது மட்டுமில்லாம சில நாட்களுக்கு பிறகு ராமநாதபுரத்தினுடைய சேதுபதி வம்சத்தை சார்ந்த பாலவனந்தம் ஜமீன்தாராக இருந்த பாண்டித்துரை தேவரிடம் சென்று தனது பதிப்பை கொடுத்து இந்த பதிப்பு அவருடைய உலக அளவு சென்று இந்த பதிப்பினுடைய தரக்குறைவை பார்த்த பாண்டித்துரை தேவர் அவர்கள் சுகாத்தியாரிடம் ரொம்ப நயமாக பேசி, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பிரதிகளையும் கொண்டு வாருங்கள், அனைத்து பிரதிகளையும் நானே வாங்கி என்று சொல்லி அவரிடம் இருந்த 500 பிரதிகளை 200 பிரதி என்னிடமிருந்து விற்று தீர்ந்து விட்டது, மீதிதான் இருக்கு, அதை நான் கொண்டு வந்து தரேன்னு அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவற்றையும் பொருள் கொடுத்து வாங்கி கொண்ட பாண்டித்துரை தேவர் அவர்கள் சுகாத்தியார் சென்ற பிறகு அனைத்தையும் தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார். எஞ்சிய சில பதிப்பு புத்தகங்கள் சில இடங்கள்ல போய் சேர்ந்தது. மறைமலையடிகள் நூலகத்தில் இந்த பதிப்பு இருந்ததாக நான் போன உரையிலே சொல்லியிருந்தேன். பேராசிரியர் இ சுந்தரமூர்த்தி அவர்கள் அவருடைய ஆய்வு மேற்கொண்ட காலத்துல இந்த பதிப்பை மறைமலையடிகள் நூலகத்தில் நான் கண்டதாகவும் அதிலிருந்து சில செய்திகளை பெற்றதாகவும் அவர் சில உரைகள்ல சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அந்த பதிப்பை நான் தேடி பார்த்த பொழுது அங்க மறைமலையடிகள் கிடைக்கல. இங்க மதுரையில இங்கிருந்து கிடைக்குமான்னு பார்த்தா மதுரையில தேடி பார்த்த பொழுது இங்கேயும் கிடைக்கல. ஒரு தியாகராசர் கல்லூரியினுடைய அலுவலக நண்பர் ஒருத்தர் அந்த பதிப்பினுடைய நகல் பிரதியை வைத்திருந்தார். அவரிடம் இருந்து நான் இந்த பிரதியை வாங்கி பார்த்துதான் இப்பொழுது உங்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறேன். இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரையில இந்த செய்தி இப்படி திருக்குறளினுடைய பாட வேறுபாடுகள் எவ்வாறு தோன்றியிருக்கிறது, ஒவ்வொரு உரையாசிரியரிடம் கொண்டிருக்கக்கூடிய பாட வேறுபாட்டினுடைய சிறப்பு குறித்தும் பேராசிரியர் மு சண்முகம்பிள்ளை விரிவாக தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல திருக்குறளுடைய வடிவத்தையே சிதைத்த சுகாத்தியாருடைய பதிப்பினுடைய சிறப்பின்மையையும் தனது உரையில் எடுத்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாம இந்த நூலினுடைய இறுதி பகுதியில முதல் பகுதியில் எப்படி அந்த திருக்குறள் யாப்பு அமைதிக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு யாப்பிற்கும் யாப்பு கூறியிருக்கும், அதுக்கடுத்து தொடை நயங்களுக்கும் உரிய சான்றுகளை குறள் எண்கள் எத்தனை குறள்ல இடம்பெற்றிருக்கிறது என்ற பட்டியலையும் அவர் கொடுத்திருக்கிறார். அது போல இங்க பாட வேறுபாட்டு பகுதியிலும் இப்படியெல்லாம் பாட வேறுபாடுகள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சீர்ல எத்தனாவது சீர்ல பாட வேறுபாடு இருக்கிறது அதற்கான பட்டியலை பின் இணைப்பாக கொடுத்திருக்கிறார். ஒரு நூலை எடுத்து அதனுடைய யாப்பு அமைதியை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் எத்தகைய நுட்பங்களை எல்லாம் கையாண்டு தனது நூலை உருவாக்க வேண்டும் என்பதற்கு பேராசிரியர் மு சண்முகம்பிள்ளை திருக்குறள் யாப்பு அமைதியும் பாட வேறுபாடும் என்ற நூல் ஒரு முன்னோடி நூலாக அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிகச் சிறப்பான உரை. நன்றி. அதாவது உரைநடை சாதாரண புத்தகங்கள் இன்றைக்கு தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்துள்ள காலத்திலேயே ஒரு பதிப்புக்கும் அடுத்த பதிப்புக்கும் இடையிலேயே கூட ஏராளமான வேறுபாடுகள் வருகின்றன, பாடபேதங்கள் வருகின்றன. ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் 21ஆம் நூற்றாண்டு வரை 10 நூற்றாண்டுகள் பல்வேறு உரைகள் வந்திருக்கின்றன. எத்தனை வாய்ப்புகள் இருந்திருக்கும், அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் நம் புலவர்கள், நம் முன்னோர்கள். அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அக்கறையை காட்டுகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல முடியுமென்றால் 70 ஆண்டு காலம் ஸ்பெயின் நாட்டில் பாஸ்க் என்ற மொழி தடை செய்யப்பட்ட ஒரு மொழியாக இருந்தது. 60-70 ஆண்டு காலம் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் 1910 70 என்று நினைக்கிறேன். அந்த 70 ஆண்டுகள் கல்வி கற்கக்கூடாது, பள்ளிக்கூடத்தில் அந்த மொழி கிடையாது.
வீடுகளிலே பேசிக்கொள்ளலாம், சாதாரண மக்கள் உரையாடல் இருக்கலாம். ஆனால் எழுத்து பொது வெளியிலே இருக்காது, பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரியிலோ கிடையாது என்ற ஒரு நிலை இருந்தது. 70 ஆண்டுகளுக்கு கழித்து பின்னர் பார்க்கும்போது 7 வரி வடிவம் இருந்ததாக சொல்லப்பட்டது. 7 அந்த மொழி அந்த அளவுக்கு சிதைந்திருக்கிறது 70 ஆண்டுகளிலே. நமது திருக்குறள் ஏறத்தாழ 1000 ஆண்டுகள், உரையாசிரியர்கள் காலத்திலே மட்டுமே 1000 ஆண்டுகள். ஒரு சுகாத்தியாரை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை சுகாத்தியார்கள் தோன்றி இருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று நம்மால் கற்பனை செய்ய முடியவில்லை. மிக சிறப்பான அருமையான உரையாற்றினீர்கள். திருஞான சம்பந்தம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது சென்ற வாரத்திலும் சிலர் கேள்வி கேட்டிருந்தார்கள். இந்த வாரத்திலும் கேள்விகள் கேட்பதற்கு கையை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கங்க. எனக்கு நான் ஒரு வாரம் காத்திருந்து அந்த என்னுடைய ஐயத்துக்கு விடை ஐயா அழகா சொன்னாங்க. அந்த வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில, அதுதான் குற்றியல் இகரமா வந்து 2வது அடியின் முதல் சீராக கியாண்டும் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்துச்சுங்கய்யா. எனக்கு அது தொடர்பாகவே இன்னும் ஒரு கேள்விங்க ஐயா. கேக்குதுங்களா நான் பேசுறது? வேண்டுதல் வேண் டாமை இலானடி சேர்ந்தார்க்குன்னு அந்த குற்றியல் உகரத்தை அங்க அப்படியே வச்சுட்டு, அதாவது குற்றியல் உகரம் வந்து தலையும் சீரும் சிதையும் எடுத்து அழகு பெற்றும் பெறாமலும் வரும் அப்படின்னு. அப்போ அழகு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்ததுல யாண்டும்னே வந்துக்கலாம். எதுகையும் சரியா வந்துருது இல்லைங்களா? வேண்டுதல் யாண்டும் சரியா வந்துருச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க? ஒண்ணு கட்டுகிற பொழுது சரிங்க, குற்றியலுகரம் குற்றியலுகரத்தை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம்னு ஒரு கருத்து தொல்காப்பியர் சொல்றாரு. தலை தட்டுகிற பொழுது அதை கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க வந்து அதை வந்து கணக்கில் எடுத்துக்காம தான் அசைய வந்து பார்த்திருக்காங்க. வேண்டுதல் வேண் அதை பாத்தீங்கன்னா நேர் நிறை நேர் காய்ச்சியதா இருக்கு. அடுத்து தாமை, அது நேர் நேர் முடி வந்த என்பாவினுடைய தலை தட்டல. அதுவே மனக்குடவர் கொள்ளுகிறது போல வேண்டுதல் வேண்டாமை, அங்க பாத்தீங்கன்னா விளமுன் நேர் வருது. வேண்டுதல் வேண்டாம். இங்க இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமையில, இங்க சேர்ந்தார்க்குன்னு பரிமேழகருடைய உரையில் கொண்டிருக்கிற பாடத்து அடிப்படையில நம்ம அசை பிரித்து பார்த்தா நேர் நேர்னு தேமா மாமும் நிறை, அங்க வந்து குற்றிய லுகரம் வந்து அளபடை, அதாவது அளவுல எடுத்துக்கிறாரு அவரு பரிமேழகர். ஆனா இங்க இவர் சேர்க்கிற மணக்குடவர் கொள்ளுகிற பாடத்துல இல்லா அடி சேர்ந்தார்னு அவர் 4வது சொல்றார். அடி சேர்ந்தார்ன்றத அசை பிரிச்சா நிறை நேர் நேர். இப்ப காய்முன் வந்து நேர் வரணும். இங்க இவர் வந்து குற்றியலுகரத்தை எடுத்துக்காம யாண்டு அப்படின்னு தான் கொடுத்திருக்காரு. இங்க வந்து நேர் வருது, காய்முன் நேர் வருது, வெண்சீர் வெண்டலையா வந்து. பரிமேழகர் கொண்டிருக்கிற பாட அடிப்படையில் அங்க குற்றியலுகரம் அசையாக கொள்ளப்பட்டிருக்கிறது. இவர் வந்து குற்றியலுகரத்தை எடுத்துக்காம விட்டிருக்கிறாரு. இங்க வந்து அவருடைய பாடம் எப்படி இருக்குன்னா இல்லா அடி சேர்ந்தார்ன்னு இருக்கு, அவரு இலானடி சேர்ந்தார்ன்னு இருக்கு. பரிமேழகர் 2 பாடத்துக்கும் வேறுபாடு வருது. அங்க இந்த வேறுபாட்டிலையும் தலை தட்டாம வந்திருக்கிறது. ஐயா அப்படிங்க வகையுள்ளி செய்தலையும் விட்டிசைத்தலும் ஒண்ணுங்கிற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். இப்ப வகையொலி வந்து ஒரு சொல்லை 2ஆக உடைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு தமிழ் அறிவு கொஞ்சம் குறைவு, நீங்க எனக்கு கற்றுத்தர வேண்டும். விட்டிசைத்தல்னா இப்ப ஆ உ அரியானை ரெண்டுமே குறில் தான். ஆனா ஆ உ அப்படின்னு போட்டா நேர் நேர் தேமானு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நான் எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம். அப்போ விட்டிசைத்தல் வேறு வகையுளி வேறு அப்படின்னு வருங்களா? இந்த 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 இடத்துல வர்றது வகையுளி மட்டும்தான் இருக்கு, விட்டிசைத்தலே வரல இல்லைங்களா வேண்டுதல் வேண்டாமை குரல்ல? அந்த இலக்கணத்தை நான் சொல்லல, நான் சொல்றப்ப வேண்டாமை அப்படின்றத அந்த சீரை வந்து வகையொலி பண்ணிருக்காங்க. நம்ம அந்த இடத்துல விட்டு இசைக்கிறோம், அதுதான் வகையொலின்னு சொன்னோம். பிரிச்சு நம்ம இந்த சீரை பகுத்து பேசுறோம் இல்லைங்களா? வேண்டுதல் வேண்டாமை. ஓ அப்படி சொல்றீங்க.
வகையுடைய அதை விட்டி சைக்கிறோம்னு நான் சொன்னேன். விட்டி சைக்கிற அந்த இலக்கணம் வேற, ஆனா விட்டி சித்தல்ங்கிறது வேற. வேறதான். நீங்க சொல்ற மாதிரி ஆவுன்ற அந்த இதுதான் விட்டி சைத்தல். இந்த ஓசைக்கு நாம வேண்டாமைன்னு அந்த விட்டு இசைக்கிறதா வகையுடின்னு சொல்றோம். ஓ சரி சரி ஐயா. அடுத்தது போன வகுப்புல கோவிந்தராஜன் ஐயா இருந்தாங்க. ஒரு கேட்டாங்க ஒரு ஐயம். இன்னைக்கு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல, இப்ப வகுப்புல கலந்துருக்காங்களான்னு சொல்லிட்டு. இனியன் கோவிந்தராஜன் ஐயா அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அதாவது விளாங்காய்ச்சீர் வரக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் எங்கேயுமே விளாங்காய்ச்சீர் பயன்படுத்தல. ஒரே ஒரு இடத்துல எங்க வருதுன்னா அளப்படையில் வருதுங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் அப்படின்னு காய்ச்சீர்ல என்ன ஆகுது, நடுவுல கெடுப்பதும் பது அப்படின்னு குறில் நெடில் இணைந்த விளம் அப்படி வருது. அந்த ஒரு குறள்ல மட்டும்தான் அப்படி வருது, மற்ற இடங்களில் வரவே இல்லை. விளாங்காய்ச்சீர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாப்பெருங்காலத்திலும் இல்ல, காரிகையிலும் இல்ல, தொல்காப்பியத்திலும் இல்ல. இது எப்படி வழக்குக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாருங்க. இப்ப யாப்பு விளக்கம்னு ஒரு நூல் புலவர் எழில்வாணன் ஐயா எழுதியிருக்காங்க, கரூர் ஐயா. அவங்களும் ரொம்ப தெளிவா சொல்றாரு, திருவள்ளுவர் விளாங்காய்ச்சீரை தவிர்த்த நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு குறள்களை எல்லாம் எடுத்து காட்டி இந்த விளாங்காய்ச்சீரை எப்படியெல்லாம் நுட்பமா தவிர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரோட நூல் எழுதுறாருங்க. குறிப்பா அவர் சொல்றது, ஒளியார் முன் ஒள்ளியராதல் வெளியார் முன் வான் சுதை வண்ணம் குழல்ல ஒள்ளியாருங்கிறது தான் இருக்கணும், அப்பவும் தலை தட்டாது. ஆனாலும் அங்க ஒள்ளியார்னு வந்துச்சுன்னா விளாங்காய் வந்துருன்னு சொல்லிட்டு ஒளியார் முன் அப்படின்னு குறள் 714 குறள் 714 ஒள்ளியார் முன் அதுதான் சரியான பாடம். ஆனா ஒள்ளியார் முன் வந்துச்சுன்னா லீ யா சேர்ந்து என்ன ஆகும், விளாங்காய் வந்துருது. சரி, அதைய தவிர்த்து இருக்கிறார் என்று சொல்றாருங்க. இத பத்தி தான் கோவிந்தராஜன் ஐயா உங்ககிட்ட போன வகுப்புல கேட்டாரு. அப்புறம் சரி நேரம் ஆயிடுச்சு, அடுத்த வகுப்புல சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி சரி. இத பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குங்களா? அதாவது விளாங்காய்ச்சீர் அவர் பயன்படுத்தல, ஒரு இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காருன்னு சொல்றீங்க. அதை எடுப்பதுவும் இல்லாமடை அப்படின்ற இடத்துல பயன்படுத்துறாரு அதானே? ஆமா, அது அளபடையில மட்டும்தான். இப்ப யாருமே நான் ஒரு வெண்பா எழுதி ஒரு குழுவுல போட்டேங்கய்யா. உடனே அந்த குழுவில் இருக்கிற தமிழ் அறிஞர்கள்லாம் சொன்னாங்க, வெண்பா நல்லா இருக்கு, ஆனா எதுக்கு விளாங்காய் சீர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் இன்னொரு தமிழறிஞர் யார் இப்படி சொல்றது, விளாங்காய் சீர் வரக்கூடாதுன்னு யாரு சொல்லி இருக்கிறாங்க, எங்க உங்க எடுத்துக்காட்டு கொடுங்க, எந்த யாப்பு நூல்ல சொல்லி இருக்கு, களத்திலையும் இல்ல காரிகையிலையும் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாரு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, பாம்பன் சுவாமிகள் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பல்சந்த பரிமள திரட்டுல சொல்லியிருக்காருங்களா? என்னங்கய்யா? பல்சந்த பரிமள திரட்டுன்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. ஆமா, எதுல சொல்லியிருக்காருன்னு தெரியலங்க. ஆனா பாம்பன் சுவாமிகள் தான் விளாங்காய் சீர் வந்துச்சுன்னா செப்பலோசை வராது, செப்பலோசை சிதை உறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்களாம். இது அறிஞர்களுடைய பார்வைக்கு அந்த கருத்தை நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா இங்க நீங்க அந்த அளபடை வர இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்றீங்க. சில நேரத்துல தலை தட்டுகிற பொழுது அளபடையும் கணக்குல எடுத்துக்கிறது கிடையாதுன்னு தொல்காப்பிய உரைகள்ல இருக்கு. சரி சரி. நன்றி ஐயா, நன்றி. 2 பெரும் புலவர்கள் இடையே நடந்த உரையாடல் எங்களுக்கு காண கிடைக்காத ஒரு நல்ல அரிய காட்சி. ஆழங்கால் படுதல் என்று சொல்வார்கள், எழுத்தணி படுதல் என்றெல்லாம் சொல்வார்கள். அது சார்ந்த ஒரு புரிதல் உங்களை பார்க்கும்போது, உங்களிடையே இருக்கக்கூடிய உரையாடலை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிறது. ஐயா ஒரு சின்ன குறுக்கீடுங்க. புரிதல் என்ற சொல் தவறான சொல் அப்படின்னு கூவேப்பா ஐயா என்னை திருத்தி இருக்கிறார். அதாவது நன்றி நன்றி ஐயா, நன்றி சொல்லுங்க. அதற்கு ஈடான சொல்ல என்ன போடலாம் ஐயா? அப்போ உணர்தல் தெளிதல் இப்படி போடலாங்க. புரி அப்படின்னா மிக மகிழ்ச்சி. உணர்தல் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வேற யாரேனும் நண்பர்கள்
அறிஞர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்களா? இனியன் ஐயா இருக்கிறாங்க. ஐயா கோவிந்தராஜன், இனியன் ஐயா அவர்கள் வாங்க ஐயா. என்னுடைய குரல் கேட்கிறதா? முகமும் பார்க்கணும் ஐயா நாங்க. மகிழ்ச்சி. சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே சென்ற வாரத்திலே நான் கேட்ட ஐயப்பாட்டை இப்போது பேராசிரியர் மோகசுந்தரம் அவர்கள் அருமையாக கேட்டு இருவரும் நீங்கள் சொன்ன மாதிரி உரையாடிய விதமே ரொம்ப அருமையாக இருந்தது. சார்ந்தோர் பால ராப என்பது போல ரொம்ப அருமையான உரைகள். நம்முடைய இன்றைய உரையும் மிகச்சிறப்பாக அமைந்தது. அதற்கு முதல பாராட்டுகள். என்னுடைய கருத்து ஒன்றிய ஒரு மிக முக்கியமான கருத்து. சிஆர் போன்றவர்கள்லாம் அரசு இயந்திரத்தோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்கள். எனவே அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இந்த பாடபேதம் என்பது இன்றைக்கு என்ன இல்லாமலா இருக்கிறது? எல்லா பதிப்புகளையும் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு பதிப்பகத்தாரும் போட்டு கெடுத்திருக்கிறார்கள். அதை பிரித்து பொருள் புரியும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லி இதை பற்றியும் கவலைப்படாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வைத்திருக்கிறார்கள். என்னுடைய வேண்டுகோள், தமிழக அரசு ஒரு குழு அமைத்து உடனடியாக அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண வேண்டும். பதிப்பாளர்களுக்கு கொடுத்து உரை யாரோ எழுதுற உரை நீங்க போட்டுங்க, அதை பத்தி கவலை இல்லை. மூலம் என்பது தமிழ்நாட்டிலே இனி இப்படித்தான் அமைய வேண்டும். இதை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்று சொல்லி அதை தரக்கட்டுப்பாடு வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், மிக உயர்வான வேண்டுகோள். பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவார், தவறு சொல்லுவார். அது மாதிரி பல பேர் சொல்றாங்க. என்னோட தாழ்மையான கருத்து, கருத்துல என்ன தாழ்மையான கருத்து, இது உயர்வான கருத்து. எனவே இதை நீங்கள் மனத்திலே கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இன்னொரு கருத்து இருக்குங்கய்யா. சொல்லுங்க. நேரம் இருந்தால் நான் கேக்குறேங்க. இருக்குங்க சொல்லுங்க. ஐயா, இப்ப தொல்காப்பியத்துல கடவுள் வாழ்த்து இல்லைங்க. சங்க இலக்கியங்கள்ல எதுலையுமே கடவுள் வாழ்த்து இல்லை. ஆனால் கடவுள் வாழ்த்து பிற்பாடு அது பாடி சேர்க்கப்பட்டது. ஆமாங்க. அப்படி இருக்கும்போது திருவள்ளுவரும் வான் சிறப்புலதான் ஆரம்பிக்கிறாரு. இயற்கையை, மழையைத்தான் வாழ்த்தி இது பண்ணனாரு. வஉசி கூட சொன்னாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கடவுள் வாழ்த்து என்பது இடைச்செருகல். சங்க இலக்கியங்களே இல்ல, தொல்காப்பியத்தில் இல்ல. அப்ப இந்த கடவுள் வாழ்த்து என்பதும் இடைச்செருகல் தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது ஒரு அதிகாரமே பாடபேதமா வந்துருச்சா? காமத்துப்பாலே சொல்ற ஒரு கருத்து இருக்கு. பின்னாடி இருக்கிற காமத்துப்பாலும் இடைச்செருகல் சொல்றாங்க. வள்ளுவர் பால் பொருட்பால் மட்டும்தான் பாடியிருக்கா. காமத்துப்பாலும் பின்னாடி எழுதி சேர்க்கப்பட்டதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா காமத்துப்பாலுமே சரி. ஆமா, அதுவும் ஒரு கருத்து சொல்றேன். அது போல சிலப்பதிகாரமும் மதுரை காண்டம், மதுரை காண்டம் மட்டும்தான் வஞ்சி காண்டம் பின்னாடி எழுதி சேர்த்ததுன்னு சொல்றாங்க. அது சர்ச்சைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி விவாதங்கள் முறையான அறிஞர்களை கொண்டு இதை குறித்து விவாதித்து நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். ஆனா நமக்கு முன்னாடி சிலர் இதை பத்தி விரிவாகவே எழுதி பேசியிருக்காங்க. வள்ளுவர் பேசியிருக்கிற அந்த கடவுள் வாழ்த்துன்றது இந்த கடவுளை தான் அப்படின்னு குறிக்கல, பொதுவா எல்லா சமயத்துக்கும் உரியதாக இருக்கக்கூடிய இயற்கையை வாழ்த்துகிற கடவுள் வாழ்த்து போலதான் இருக்குன்னு சொல்றாங்க. இதை பற்றி ஒரு சின்ன கருத்து சொல்றேன். கடவுள் வாழ்த்தை பத்தி சொன்னாரு மோகன் சுந்தரம் அவர்கள். கேட்டாங்க, சங்க காலத்துல எந்த ஒரு பாடலையும் கடவுள் வாழ்த்து இல்லை, அதுல இல்லை என்பதற்காக அதனால திருக்குறள்ல மட்டும் ஏன் இருக்கு அப்படின்னு கேட்கறது அது எனக்கு பொருத்தமா தெரியல. ஏன்னா சங்க காலத்திற்கு பிறகு வந்தது திருக்குறள். சங்க இலக்கியத்துக்கு பின்னாடி சொல்றீங்க திருக்குறள்? ஆமாமா. இதெல்லாம் 1960 70 இந்த மாதிரி நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆளுங்க. இப்ப 2023 அதெல்லாம் பழைய கதை. காலத்தோட திருக்குறளும் வந்திருக்குன்னு கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு தான் சொல்றாங்க. வெண்பாவால் படிக்கப்பட்ட ஒரு முதல் நூல் திருக்குறள் இல்லைங்களா? ஆமா, குறள் வெண்பாவால் படிக்கப்பட்ட முதல் நூல் திருக்குறள். அதுக்கு முன்னாடி அலிப்பா, ஆசிரியப்பா அதெல்லாம் இருந்தது. வெண்பா பின்காலத்துல வந்த நூல் எப்படி முன்னாடி சங்க இலக்கியத்தோட சேர்க்க முடியும்? இல்ல சங்க இலக்கியத்திலேயே கலித்தொகை, பரிபாடல் உறுப்புகளுக்கு இடையே வெண்பாவுடைய வடிவங்கள்லாம் இருக்குன்னு சோனா கந்தசாமி அவர்களுடைய தமிழ் யாப்பியின் தோற்றம் விரிவா எடுத்து பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு முறை வாசிச்சு பாருங்க. அது போல சிலப்பதிகாரத்தினுடைய
காதைகளுக்கு இடையேயும் வெண்பாவினுடைய நான் சொல்றேன், முழுமையாக வெண்பாவில் வடிக்கப்பட்ட நூல் திருக்குறள். இரண்டாவது, அந்த மொழி நிலையை பார்த்தா சங்க காலத்தை இலக்கியங்களை படிச்சா உங்களுக்கு புரியாது, கஷ்டம். வடமொழி சொற்கள் சதவிகிதம் குறைவு இல்லைங்களா? இதெல்லாம் ஆய்வு பற்றி சொல்லப்பட்டது. ஆமா, அதனாலதான் சொல்றேன். ரெண்டாவது, சங்க காலத்துல ஃபுல்லா உங்களுக்கு அதனுடைய இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா கள்ளும் புலாலும் இதெல்லாம் புரண்ட நாடு. திடீர்னு ஒருத்தர் வந்து புலால் உண்ணாமை கல் உண்ணாமைன்னு சொல்றது அந்த காலத்துக்கு பொருந்தல. சோ அது வந்து சமய கருத்துக்கள், ஒவ்வொரு சமய கருத்துக்கள் எல்லாம் அதோட தாக்கம் திருக்குறள் நல்லா தெரியுது. அந்த காலகட்டமே வேறு, அந்த காலத்துல வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திருக்குறள் வந்து ஒரு 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 பல கருத்துக்களை கொண்ட, எல்லா பொருளும் இதன் பால் உள்ள கருத்துக்களை கொண்ட ஒரு தொகுப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு நூல். அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி நிறைய சங்கதிகள் வந்திருக்கணும். இது பல காரணங்கள் இருக்கு, அதனாலதான் பிற்காலத்துலன்னு சொல்றாங்க. அது இந்த காலத்துல எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது. நன்றி ஐயா, நன்றி. திருக்குறள் எந்த காலத்தியது என்ற சர்ச்சை நின்று கொண்டே இருக்கிறது. கல்லுண்ணாமையும் புலால் மறுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல் நூல் திருக்குறள். அதுக்கப்புறம் நிறைய நூல்ல வருது. அரசியல், அதே அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தண்ட நீதி சாஸ்திரம், ராஜதர்ம வர்ற முதல் தமிழ் நூல் திருக்குறள். அப்படி பல சிறப்புகளை உள்ளடக்கியது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. காலம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டு வழி நடக்க வேண்டிய ஒரு நூல், அதிலும் சந்தேகமே இல்லை. நன்றி ஐயா. அடுத்ததாக இந்த இன்னொரு நான் கேட்க வேண்டிய ஒரு ரெண்டு சின்ன ஒரு டவுட். இந்த விட்டிசையை பற்றி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை கேள்விப்படுறேன். எனக்கு ஒரு ஒரு சந்தேகம். ஒரு தமிழ் உங்களுக்கு திரைப்பட பாடல் இருக்கு, அதாவது ரசிக்கும் சிமானே வா ஜொலிக்கும் உடையணிந்து கலிக்கும் நடனம் புரிவோம்ங்கிற அந்த பாட்டு வந்து ஒரு அருமையான பாட்டு. அது விட்டு விட்டு வரும். அது விட்டிசையில வருமா எப்படி? இல்ல, வராது. அது வந்து நோக்கு அப்படின்னு ஒரு உறுப்பை பத்தி சொல்றாரு தொல்காப்பியர். ஒரு பொருள் நோக்கியது, பல்பொருள் நோக்கியது. அந்த அடிப்படையில வந்து ஒரு பாட்டுக்குள்ள இல்ல ஒரு அடிக்குள்ளேயே பொருள் முற்று பெறுறது, அந்த மாதிரிதான் நீங்க சொல்ற இந்த சினிமா பாட்டு. அதாவது அதுக்கு அடுத்த சொல்லுல இருந்து முதல் எழுத்து இதுல வந்து சேர்ந்துரும். இப்ப ஒரு வித்தியாசமான பாட்டு, அது அருமையான பாட்டு. இப்ப வந்து ஒரு எடுத்துக்காட்டு பாடல் வந்து ஆவு அரியானை அப்படின்னா இரண்டாவது சீர் வந்து நிறைய செயல் ஆரம்பிக்குது. அப்ப முன்னாடி வந்து மாச்சீர் இருக்கணும். அப்ப ஆவு ரெண்டுமே வந்து குறில், அது நிறைய இருந்துச்சுன்னா ஓரசை சீர் ஆயிடும். அப்படி இல்லாம ஆ சொல்லி நிறுத்தி அப்புறம் ஊ சொல்றோம். ஆ ஊ அரியானைனா ஆ தனியா நேராவும் ஊ தனியா நேராவும் மாதிரி ஆ ஊ நேர் தேமா ஆயிடும். இதுதான் விட்டி சேர்த்தல். ஐயா தவறா இருந்தா திருத்துங்க ஐயா. எனக்கு சரியாதான் சொல்றீங்க. ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, புலவர்கள் வந்து எந்த ஒரு சொல்லையும் எளிதாக கடந்து செல்ல மாட்டேங்கிறேங்கிறது மட்டும் தெரியுது. அஷப் ஐயா ரசிகம் சீமான் அறிக்கைகளை வச்சுட்டு போயிருக்காரு. அதுல கூட அது சம்பந்தமான ஒரு இலக்கண கட்டு அமைப்பு இருக்குங்கிறத பத்தி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, மலைப்பாவும் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பாக போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி. மகிழ்ச்சி ஐயா. வேற எவரேனும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்களா நண்பர்கள்? இந்த ஒரு விஷயம், இந்த ஒலி அமைப்பால் வந்த பாட வேறுபாடு அப்படிங்கும்போது, அந்த காலத்துல இப்ப வேதங்கள் எல்லாம் வெறும் ஒலியில பேசியே பழக்கப்பட்ட அந்த காலத்துல நிறைய நூல்களாக இல்லாமல் மனப்பாடம் செஞ்சு அது மாதிரி நிறைய கிளாஸ் வழியா என்று உரைப்பாடும் உலர் அப்படின்னு பரிமேலழகர் சொல்லும் போது, உரைப்பால உரை என்பது எழுதுனது மட்டுமல்ல, வாயால சொன்னதாகவும் இருக்கலாம் இல்லைங்களா? என்று பாடம் ஓதுவாரும் உலர் ஓதுறதுன்னா குறிப்பா சொன்னாங்கன்னு அர்த்தம். அப்ப அதுலயே நிறைய பாட வேறுபாடு வந்துடும். ஒரு புது பார்வையா இருக்குங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிகழ்ச்சி ஐயா, அது ஒரு நிகழ்ச்சி முடியும் போதும் அல்ல நிறைவு பெறும் போதும் எங்களுக்கு எதுவும் தெரியலங்கிற ஒரு விஷயம் ஒண்ணுதான் புரிய வருது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா. பாலு ஐயா வாய மூடிட்டு இருக்கிறார். சரிங்க ஐயா.
வேற எவரும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை என்று நினைக்கிறேன். கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு கிடையாதுங்க. இந்த கருத்தினுடைய இதுல கேட்டுட்டு நான் வந்து மயங்கிதான் இருக்கிறோம். இவ்வளவு சிறப்பான உரைங்க. இந்த அது நடுப்புற வந்து மோகனசுந்தரம் ஐயாவும் கணியன் ஐயாவும் வந்து இனியன் ஐயாவும் வந்து அவங்களுடைய இலக்கண இவங்களெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து இந்த கடல்ல வந்து இன்னும் எட்டி கூட பார்க்கலாத மாதிரி தெரியுது அப்படின்னு தெரிய வருது. பட் வந்து இதனுடைய முதல் இது இருக்கு பாருங்களேன், அந்த அதன்படி வந்து அந்த ட்ராக் கரெக்டா போட்டு வச்சிருக்கும் போது இதுலயும் தாண்டி அப்படி இப்படி போக முடியாத அளவுக்கு வந்து நம்மளுடைய இலக்கண கட்டு இருக்கிறதுனால வந்து இந்த 2வது பகுதியிலிருந்து பாட வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட பாண்டித்துரை தேவர்கள் இதெல்லாம் இதெல்லாம் தவறு அப்படின்னு எரிக்கிறதுக்கான ஒரு ஒரு இது கொடுத்துடுறாங்க, இதெல்லாம் தவறு அப்படின்றாங்க. ஆக நம்மளுடைய அந்த இலக்கண கட்டு ரொம்ப சுத்தமாகவும் இறுக்கமாகவும் இருக்கிறதுனால பாட வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து தமிழ் இலக்கணமே கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட தாழ்மையான எண்ணங்கள். மற்றபடி வந்து அவர் திருஞான சுந்தரம் உரை ரொம்ப சிறப்பா இருங்க. அந்த இலக்கண இதை பத்தி கேட்ட விளக்கங்கள் கேட்டாங்களா இன்னும் சிறப்பா இருக்கும். மொத்தத்துல வந்து கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையாகும், ஆழமான உரையா இருந்திருக்கு. மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றி ஐயா, நன்றி பாலு அவர்களே. சிஆர் அவர்களே, சிஆர் அவர்கள் நன்றி உரைக்கு முன்னதாக நிறைவுரை தருமாறு அழைக்கிறேன். நன்றிங்க. இந்த நனி நல்லார்னு வள்ளுவர் சொல்லுவாரு, கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார்முன் சொல்லாது இருக்கப்பெறின் அப்படின்னாரு. அதனால நான் நனி நல்லார்னு அவர்கிட்ட நான் பட்டம் வாங்கினுங்கிற ஒரே காரணத்தால் தான் நான் பேசாம இருந்தேன். எல்லா கருத்துக்களுமே ரொம்ப சிறப்பான கருத்துக்கள். இதுல வந்து எனக்கு ஒரு முதல்ல கேள்வி, அப்புறம் நான் கருத்தை சொல்லிடுறேன். இந்த பாட வேறுபாடு இலக்கணம் ஈசோ ஐயா சொல்லுவாரு, வசுப மாணிக்கனால கோட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பாட வேறுபாடு 2 காரணங்களால வரலாம் அப்படிம்பாரு. இலக்கண புலமையாலும் இலக்கண வறுமையாலும் பாட வேறுபாடு வரும் சொல்லிட்டு அறிஞர்கள் 2 வகை. ஒண்ணு இலக்கண வறுமை, ஒண்ணு தெரியாது சுகாத்தியர் மாறி, அதாவது இன்னொரு வந்து இலக்கண புலமை பலவேறு மாறி. இது இப்படி இருக்க கூடாது, இப்படிதான் வரும் இலக்கணத்துக்கு தெரிந்தாப்புல குரலை மாத்துது. இந்த 2 காரணத்தால் வரும்னு சொல்றாரு அவரு வசு மாணிக்கிறார் அப்படின்னு ஈஸ்வ ஐயா அடிக்கடி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த பாலு சொன்ன மாதிரி இந்த யாப்புங்கிறது நம்மள கட்டுக்கோப்பா ஒரு தண்டவாளத்துல இருந்து ரயில் வந்து தடம் புரளாமல் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த யாப்பு கட்டுக்கோப்புன்னு சொல்றாங்க இல்லையா. யாப்புனாவே யாத்தல் யாக்கை எல்லாமே கட்டர் தான். அதனால வந்து இந்த கட்டுக்கோப்பா இருக்கிறதுனால மொழி வந்து சிதையாமல் வந்துகிட்டு இருக்கு, நம்ம கடத்தி கொண்டு வரப்படுது. அதான் கதிரவன் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது இந்த பாட வேறுபாடால பொருள் வேறுபாடு இல்லைன்னா இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏத்துக்கலாம் இல்லையா. இதுதான் கேள்வி எனக்கு. அது நம்ம அதிகமா மண்டைய உடைச்சுக்கணுமா, இல்ல இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், இப்படி இருந்தாலும் அதே பொருள் தான், அப்படி இருந்தாலும் அதே பொருள் தான், ஒருமையில போட்டாலும் அதே பொருள் தான், பன்மையில போட்டாலும் அதே பொருள் தான், அவரு போட்டாரு அப்படின்னு சொல்லி சில பாடு வேறுபாடுகளை ஏத்துக்கலாம்ல. அதுக்காக தேவையாங்கிறது என்னுடைய கேள்விங்க. இல்ல பாட வேறுபாடுகள்னால பொருள் நிறைய மாறிடுங்கயா, நிறைய இடத்துல மாறிடுங்க, பொருள் மாறிடும். உள்ள எல்லாரும் என்னுடைய அமைப்பே கூட பாட வேறுபாட்டால மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அந்த 14 கணக்கு யாப்பு சில சான்றுகள் எடுத்து காட்டியிருக்கேன். ஒரு பாட வேறுபாட்டால ஒரு பா வகை இன்னொரு பா வகையாக மாறுறதுக்கும் வாய்ப்பு. சரிங்க, ஏன்னா ஒரு பாவனாதான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். ஒண்ணு. 2வது வந்து செம்பதிப்பை பத்தி இவரு இனியன் கோவிந்தராஜ் சொன்னாரு. செம்பதிப்புங்கிறது வந்து திருக்குறளுக்கு இல்லை என்பது உண்மையில வருத்தம் தரும் ஒரு செய்திங்க. எவ்வளவோ பேசுறோம் நம்ம. உரை வந்து 1949 தந்தை பெரியார் போட்ட மாநாட்டிலேயே எல்லாரும் அறிஞர்கள் எல்லாரும் வந்தாங்க. 10,000 பேருக்கு மேல வந்து அது மாநாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன் நானு. அங்க கூட இது மாதிரி ஒரு தீர்மானம் போடுறாங்க. உரைக்கு தான் ஒன்று போட்டாங்க, உரை வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த திருக்குறளுக்குன்னு ஒரு செம்பதிப்பு கிடையாது. நம்ம நூல், இது உலக நூல், தேசிய நூல் கொண்டாடுன்னு சொல்றோம். ஒரு செம்பதிப்பு இல்லை என்பது வருத்தம் தரும் விஷயம். இதை வந்து கண்டிப்பா நம்ம ஒரு முறைப்படி ஒரு கடிதம் மூலமாக நம்ம தமிழக அரசுக்கு வள்ளுவர் குரல் குடும்பம் இந்த 3 அமைப்புகளுமே கூட சேர்த்து ஒரு கடிதமா எழுதலாம். எழுதி இது மாதிரி ஒரு செம்பதிப்பு கொண்டு வர ஒரு அறிஞர் குழு போட்டு, இப்ப இல்லைன்னா எப்ப அப்படிங்கிறது தான். இப்ப இருக்கக்கூடிய அறிஞர்கள், நம்மளோட வாழும் அறிஞர்கள் பல அறிஞர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு செம்பதிப்பு குழு போட்டு ஒரு செம்பதிப்பு
அதுல வந்து நம்ம என்னென்ன பாடம் கூட நம்ம கொண்டு வந்துடலாம். பட் எல்லாத்தையும் கலந்து பேசி இதுதான் செம்பதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப 48 வேறுபாடுகள் தான் அவர் சொல்றாரு. அதெல்லாம் கூட நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதெல்லாம் அனெக்ஷரா வச்சுட்டு முன்னாள் போர்ஷன்ல வந்து இதுதான் செம்பதிப்பு அப்படின்னு நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்றது ஒரு சரியான ஒரு பார்வையா இருக்குங்கிறது ஒரு கருத்து. அது ரொம்ப அருமையான கருத்து சொன்னாங்க. இது செம்மொழி ஆய்வு நிறுவனமோ அல்லது தமிழக அரசு தமிழ் வளர்ச்சித்துறை அது செய்தால் நன்றாக இருக்கும். நம்ம ஒரு வேண்டுகோளை முறைப்படி வைக்கலாம். அதுல அது செம்மொழி ஆய்வு நிறுவனத்துல வந்து இந்த 41 நூல்களுடைய செம்பதிப்பு திட்டத்துல திருக்குறளும் இருக்கு. ஆனா யாரு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரிங்க. அடுத்தது வந்து மற்ற நூல்களை வந்து அவங்க பாட வேறுபாடுகள் மற்ற இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொரு நூலா கொண்டு வர இருக்காங்க. சரி சரி சரிங்க, தகவலுக்கு நன்றிங்க. அடுத்தது வந்து இந்த இறை வழிபாடு பத்தி ஒரு ஒரு வஉசி தான் வந்து அந்த இடைப்பாயிரம்னு மூன்று அதிகாரம், ஒரு அதிகாரம் இல்ல 3 அதிகாரம் வள்ளுவத்தில் பின்னால் சேர்க்கப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு. அரண் வலியுறுத்தல் இருந்துதான் திருக்குறளே ஆரம்பிக்கும். திருக்குறள் அதிகாரமே 130ன்னு அவர் சொல்றாரு. அவரு இருந்தாலும் அவருடைய பதிப்புல கூட அந்த 3ஐயும் போட்டுதான் அவர் பண்றாரு. ஏன்னா அது 3 வந்து மணக்கூடவர் 1000 குறைந்தது ஒரு 1000 ஆண்டுகளாவது நமக்கு கூட அது பயணிச்சிட்டு இருக்குது. அதனால 1000 ஆண்டுகளா அதுல இடைச்செருகள் கிடையாது. இது அதனால வந்து இடைப்பாயிரம் அப்படின்னே அவர் சொல்லுவார். பாயிரம் சொல்ல மாட்டார். முதல் 3 அதிகாரத்தை வஉசி அவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க. அது வந்து நம்ம விட்டுட்டு நம்ம மிச்சத்தை இன்னும் சில பேர் சொல்றாங்க இந்த பாயிரத்துல கூடிய 4 அதிகாரத்திலேயே அறம்பொருள் இன்பம் வீடுங்கிற அந்த 4 உண்டான சாரம் அங்க இருக்குது. அதனால வந்து அறம்பொருள் இன்பம் வீடு உறுதிப்பொருள் 4க்கும் 4 அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4உடைய சாரம் இங்க இருக்குது. இந்த சாரத்தை நம்ம முழுசா உள்வாங்கணும்னா நம்ம 133 அதிகாரம் மிச்சம் இருக்கக்கூடிய 129 அதிகாரம் வழியா பயணிச்சாதான் இந்த 4உடைய சாரம் நமக்கு புரியும். அந்த 4ல இது எல்லாமே இருக்குன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் மத்தியில அந்த ஒரு கருத்து இருக்குது. அதையும் நம்ம முன்வைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த இது இறை வழிபாடு பற்றி சொல்லிட்டோம், செம்பதிப்பை பத்தியும் சொல்லிட்டோம், இது இலக்கண பதிப்பு பத்தி சொல்லிட்டோம். இந்த 3 விஷயம் தான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன். நான் மற்றபடி உங்களுடைய உரை வந்து மிகச் சிறப்பான ஒரு உரை. சென்ற வகுப்பு நீங்க வகுப்புன்னே சொல்லிட்டீங்க. நீங்க இந்த உரைன்னே சொல்லல. நீங்க திரும்ப நீங்க உதவி பேராசிரியர் நேர கல்லூரியில இருந்து வரீங்கனால வகுப்புன்னே சொன்னீங்க. ஒரு இடத்துல கூட இந்த சென்ற உரைன்னு சொல்லவே இல்லை. நீங்க சென்ற வகுப்பு இந்த வகுப்பு நாங்க வகுப்பா தான் நாங்களும் நினைக்கிறோம். இதுல வந்து என்னன்னா இன்னும் சில வகுப்புகளை நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி அந்த முதல் பகுதியில வந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து யாப்பு அமைதிய இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம சொன்னீங்கன்னா ஒரு ஏபிசிடின்னு ஒரு 2-3 வகுப்பா பண்ணோம்னா நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த பாட வேறுபாடுகளும் ஆழ்ந்து பயிலத்தக்கது. ஒவ்வொரு சாப்டருமே வந்து ஒரு நூலுக்குரிய கருத்து இங்க இருக்குது. சண்முகப்பிள்ளை ஐயாவுடைய நூல் கருத்து இங்க இருக்குது. மற்றபடி ஈசு ஐயா இந்த பகுதியில மட்டும் கேட்டவங்க சென்ற பகுதி கேட்காதவங்க கண்டிப்பா கேட்க வேண்டிய பகுதி பேராசிரியர் இ சுந்தரமூர்த்தி ஐயாவுடைய ஒரு 15-20 நிமிடம் அந்த சண்முகம் பிள்ளை பற்றி அவருடைய நினைவலைகளை அவர் பகிர்ந்துகிட்டாரு. அது மிக மிக முக்கியமான ஒன்று. இப்ப எப்படிப்பட்ட அறிஞர்கள்லாம் நம்மோட பயணிச்சிருக்காங்க, எப்படி வந்து இந்த நூல் வந்தது, இதுதான் முதல் நூல் என்பது திருக்குறள் ஆய்வு இருக்கையின் சென்னை பல்கலைக்கழகத்தின் திருக்குறள் ஆய்வு இருக்கையின் முதல் நூல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் முன்வைத்துட்டு அதை கண்டிப்பா நீங்க எல்லோரும் கேட்க வேண்டிய உரைன்னு அதையும் சொல்லிட்டு நாம நன்றி உரைக்கு போயிடலாம். நன்றிங்க. நன்றி ஐயா. ஐயா செல்வராஜ் ஐயா நன்றி உரைக்கு வாங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு நன்றி உரைக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு கேள்வி கேட்கறது. ஐயா மோகன சுந்தரம் இருக்காரு, திருஞான சுந்தரம் இருக்காரு. என்னை விட நிறைய தமிழ் மொழியில நிறைய ஏகப்பட்ட இலக்கணம் அதெல்லாம் மெய்ஞானி இருக்காரு. இவங்கெல்லாம் புலவர்கள், கவிதை எழுதுவாங்க, நல்ல மொழி புலமை உண்டு. ஆனா அந்த மொழி புலமை வந்து இப்போ காலவாக்கில் எப்படி தமிழோட மொழி நிலை மாறி இருக்குது, சொல்லடைவு வந்திருக்கின்றன. அதெல்லாம் வச்சுட்டு ஒரு நூலின் காலம் கணிப்பதில் அவங்க வந்து அந்த இவ்வளவு ஒரு சேர்ந்த அறிவை அதுல சரி அப்படி இப்ப கேட்டாரு மோகன சுந்தரம் ஐயா, சங்ககால இலக்கியம் கிடையாதா திருக்குறள் அப்படின்னு ஆச்சரியமா கேட்காரு. அது ஏன் போக மாட்டேங்குதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது யாராவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். அது என்ன காரணம் தெரியாது. சிலர் வந்து நான் ஒன்னு சொல்றேன். இன்னொன்னு கல்விகுதி இன்னொரு காரணம். கல்விகுதி ப்ளூரல்
அது வந்து சங்க காலத்து முந்தைய தோன்ற நூல்ல ரொம்ப கம்மி, 1-2 இடத்துல. கலித்தொகையில ஜாஸ்தி வருது, மிகுதியா வருது பெரும்பாலான இடங்கள். அப்புறம் திருக்குறள்ல முழுமையா அது அதிகம். அது பரிணாம வளர்ச்சி. அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? திருக்குறள் வந்து கலித்தொகைக்கு பின் வந்தது, கலித்தொகைக்கு முன்னாடி வந்தது மற்ற நூல்கள் பரிபாலர் உட்பட தவிர அப்படிங்கறதுல ஒரு காமன் சென்ஸ் வருது இல்லைங்களா? வையாபுரி பிள்ளை வந்து இலக்கிய சிந்தனைகள்ன்ற நூல்ல சங்க நூல்களுடைய காலத்தை பத்தியும் பேசியிருக்காரு, 14 கீழ்கணக்கு நூல்களுடைய காலத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு. அதுல ஒவ்வொரு நூல்களும் எந்தெந்த நூல்களுக்கு பிற்பட்டது அப்படின்றத விளக்குறப்போ அந்த நூல்கள்ல வருகிற சான்றுகளை காட்டியும் விளக்கியிருப்பார். நீங்க சொன்னீங்களா கல்வி விகுதியெல்லாம் கலித்தொகையில வந்து இருக்க கலித்தொகைக்கு பிற்பட்டதா, கலித்தொகைக்கு முன்னாடி இருக்கிற நூல்ல அது முந்தைய காலம், கலித்தொகை முந்தைய காலம். இன்னும் வந்து சில சான்றுகளை சொல்லும்போது அந்த நூல் வந்து எந்த காலத்துல தோன்றியது, எந்த மன்னனுடைய காலத்துல, யார் அந்த நூல்களை பாடிய புலவர்களா, அந்த புலவரோடு சமகாலத்தை சேர்ந்தவர்கள் யார், அந்த அடிப்படையிலையும் காலத்தை வந்து நிர்ணய செய்யக்கூடிய மூக்க ஆராய்ச்சியாளர்கள் இருக்கு. 17 கீழ்கணக்கு நூல்கள்லயே எல்லா நூல்களும் ஒரே சம காலத்துல தோன்றியது இல்லை. சில நூல்கள் சங்க காலத்துக்கு முன்னாடி தோன்றிருக்கலாம், சில நூல்கள் சங்க காலத்துக்கு முன்னாடி தோன்றிருக்கலாம்னு சிதம்பரநாத செட்டியார் வந்து தனது ஆராய்ச்சி நூல்கள் சொல்றார். தமிழ் யாப்பியல் உயராய்வுன்னு அந்த பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள் முடிவு அவருடைய சிதம்பரநாத செட்டியாருடைய PhD தீசிஸ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஆங்கிலத்தில் வெளியிட்டார். விழிகள் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கு. அந்த நூலினுடைய முன்னுரை பகுதியை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நூல்களும் சங்க இலக்கியத்தோடு சமகாலத்துல தோன்றியதா இருக்கலாம். சில பாட்டு வந்து அந்த வடிவ அடிப்படையில் இருக்கலாம், சில பாட்டு வந்து இல்லை இது வந்து பிற்காலத்துல தோன்றியது. அந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொரு நூல்களினுடைய அகச்சான்றுகள் அடிப்படையிலும் புறச்சான்றுகளுடைய அடிப்படையிலையும் நம்ம பார்க்கிறப்போ ஒரு சில நூல்கள் வந்து சங்க காலத்திலேயே தோன்றியது, சில நூல்கள் அதுக்கு பின்னாடி வந்து நம்ம. நன்றி ஐயா, நன்றி ஐயா. செல்வராஜ் ஐயா. நவில்தோறும் நூல் நயம் அமைப்பின் 44வது நிகழ்வு, 43வது நிகழ்வின் நீட்சி. இந்த நிகழ்வு இதில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வணங்கியும் வாழ்த்தியும் மற்றும் பல நன்றிகளும் சொல்கிறேன். இதில் பேராசிரியர் திரு மு. சண்முகம் பிள்ளை அவர்களின் திருக்குறள் யாப்பு அமைதியும் பாட வேறுபாடும் பற்றி பேராசிரியர் திருஞான சம்பந்தம் அவர்கள் மிக அருமையாக நயவுரையாற்றினார். போன முறை அவர்கள் யாப்பு அமைதியை பற்றி பேசினார்கள். இம்முறை பாட வேறுபாடு பற்றி மிக அருமையாக, நிதானமாக, மிக அழகாக ஸ்லைடுகளுடன் மிக அழகாக எடுத்துரைத்தார். இது எங்களுக்கு இதை காண்பதற்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம். அவருக்கு மிக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை அள்ளித்தெளித்த திரு மோகனசுந்தரம் ஐயா அவர்களுக்கும், திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும், திரு CR அவர்களுக்கும், திரு பாலு அவர்களுக்கும், திரு அஷ்ரப் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை அமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய களமாகவே இந்த களம் அமைந்திருந்தது. மிகவும் நேர்த்தியாக பல அறிஞர் பெருமக்கள் தங்களது நேர்த்தியான அறிவுரைகளையும் தங்களது அறிவின் வெளிப்பாட்டையும் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு எங்களது அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் வரவேற்பு நல்கிய திரு சக்கரபாணி அவர்களும், நயவுரையாளரை அறிமுகம் செய்த திரு பொன்னியின் செல்வன் அவர்களுக்கும், நயவுரையாளர் ஒருங்கிணைப்பு செய்த திரு கதிரவன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் திரு CR அவர்கள் கொடுத்த சில சஜஷன்ஸ், அதாவது ஸ்டாண்டர்டைஸ் பண்ண வேண்டும் என்ற சில கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக அமையும். நாட்டின் திருக்குறளின் வளர்ச்சிக்கும் அதனுடைய நேர்த்திக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இந்த நயவுரையை பதிவு செய்கிற திரு சுரேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது இந்த 3 அமைப்பினருக்கும் வள்ளுவர் குரல் குடும்பம், வலைத்தமிழ், கற்க கசல அமைப்பிற்கும் எங்கள் மேலான நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வினை முடிவு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.